இலங்கை நிர்வாக சேவைக்கு திறன் அடிப்படையில் ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சை 2024 தொடர்பான வழிகாட்டல் செயலமர்வு 1ஆம் மற்றும் 2ஆம் வினாத்தாள்களான நிதி நடைமுறைகள் மற்றும் தாபன நடைமுறைகள் தொடர்பான செயலமர்வு தொடரில் இன்றைக்கு 4வது செயலமர்வு தொடர் 2024 ஜூன் மாதம் 27ஆம் தேதி நாங்கள் சந்திக்கிறோம். செயலமர்வில் இணைந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் இந்த ஒளிப்பதிவினை யூடியூப் தளத்தினூடாக காணுகிற சகோதரர்களுக்கும் அன்பு வணக்கம். இந்த பகுதி தொடர்பாக சில கோட்பாட்டு ரீதியான அறிவுகளை நாங்கள் பேச வேண்டியிருக்கு. பரீட்சைக்காக படித்தாலும் எதை படிக்கிறோம் என்பதில் ஒரு சின்ன தெளிவு நான் அடிக்கடி சொல்லுகிறபடியும் தான் அந்த தெளிவு உங்களிடம் இருக்கும். ஆனால் இங்கொன்றும் அங்கொன்றுமாக ஞாபக அடுக்குகளில் ஒரு சீராக இல்லாத விடயங்களை நாங்கள் திரும்ப ஒருக்க ஒழுங்குபடுத்தி எங்களுடைய ஞாபகத்தில் அடுக்கி கொண்டு சரியான ஒரு முன்னுரை ஒன்றினூடாக அதை அடுக்கி கொண்டு நாங்கள் தொடர்ந்து பயணிக்கலாம். சரிதானே? இந்த பொதுச்சேவை ஆணைக்குழு தனக்கென ஒரு நடைமுறை விதிகளை உருவாக்கி கொண்டதற்கு ஒரு சிறிய வரலாறு இருக்குது. தாபன விதிக்கோவை 1985ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட போது அது 1வது தொகுதி 46 அத்தியாயங்களை கொண்டதாகவும், 2வது தொகுதி 2 அத்தியாயங்கள் 47 மற்றும் 48 அத்தியாயங்களை கொண்டதாகவும், அரசாங்க சேவையினுடைய நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம் மற்றும் அவற்றுக்கு இடைநேர்வான விடயங்கள், அவற்றோடு தொடர்புபட்ட விடயங்கள் என்பவற்றுக்கு 1வது தொகுதியும், ஒழுக்காற்று நடவடிக்கைகள் மற்றும் பதவி நீக்கம் என்பவை தொடர்பான விடயங்களுக்கு 2வது தொகுதியுமாக அது உருவாக்கப்பட்டது. பின்னர் அது படிப்படியாக மீளமைக்கப்பட்டு 2013ஆம் ஆண்டில் அது மீள சேவைப்படுத்தப்பட்ட போது அதனுடைய முதல் 33 அத்தியாயங்களும் அவ்வாறு இருக்கும்படியும் 34, 35 அத்தியாயங்கள் அகற்றப்பட்டு 36வது அத்தியாயம் நடைமுறையில் இருக்கும். 37 தொடக்கம் 46 வரையிலான அத்தியாயங்கள் நீக்கப்பட்டது. இதற்கு பின்பாக 2009ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு உரித்தாக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டமியற்றும் அதிகாரத்தை அது பயன்படுத்தி அரசாங்க உத்தியோகத்தர்களுடைய நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம் பற்றிய நடைமுறை விதிகள் மற்றும் அவற்றுக்கு இடைத்தேர்வான அவற்றுக்கான இடைநேர்வான விடயங்கள் என்பவற்றுக்கு ஏற்பாடு செய்யும் வகையில் அது 1589/30 என்ற இலக்கம் கொண்ட இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு அதிவிசேட வர்த்தமான பத்திரிகை ஒன்றை உருவாக்கி கொண்டது, தாபித்து கொண்டது. ஒரு சட்ட ஆக்கத்தை அது தாபித்தது. 1589/30 இலக்கம் கொண்டதும் 2009ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி அந்த அதிவிசேட வர்த்தமானி பிரசுரிக்கப்பட்டது. அரசாங்கத்தின் அதிகாரத்தோடு பிரசுரிக்கப்பட்டது. அவ்வாறு பிரசுரிக்கப்பட்ட அந்த வர்த்தமானி 2009ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து செயல்படுவதாக நடைமுறைக்கு வந்தது. இதுதான் அரசாங்க சேவை ஆணைக்குழுவினுடைய நடைமுறை விதிகள் தாவிக்கப்பட்ட ஆரம்ப வரலாறு. அப்போது அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் ஏற்கனவே தாவிக்கப்பட்டிருந்த தாபன விதிக்கோவை 1வது தொகுதியில் உள்ள 1 தொடக்கம் 5 அத்தியாயங்களுக்கும் பதிலீடாக மத்திய அரசாங்க அலுவலர்கள் தாபன விதிக்கோவையின் முதல் 5 அத்தியாயங்களையும் நடைமுறையிலிருந்து நீக்கியவர்களாக அதற்கு பதிலாக 1589/30 இலக்க அதிவிசேட வர்த்தமானி 2/4/2009 செயல்படுவதாக இருந்தது. தாபன விதிக்கோவை அதில் வேலை விளந்து போகுது முதல் 5 அத்தியாயம். இது இவ்வாறு உருவாக்கப்பட்ட 1589/30 இலக்க பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் என்பது மீள திருத்தப்படுகிறது 2022ஆம் ஆண்டு. 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி பொதுச்சேவை ஆணைக்குழு மீண்டும் ஒரு புதிய சட்ட ஆக்கத்தை வெளியிடுது. 23/10/29 இலக்க
2022 டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி கொண்ட அதிவிசேட வர்த்தமான பத்திரிகையின் மூலமாக இதுவரையில் 1589-30 கீழ் செய்யப்பட்ட ஏற்பாடுகள் எதுவும் சட்டவலு இழக்காத வகையிலையும் அது எல்லாமே அது நடைமுறையில் இருப்பதாகும். 1/1/2023 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 2023ஆம் ஆண்டிலிருந்து அதற்கு மாற்றீடாக 23/10 கீழ் 29ஆம் இலக்க இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அதிவிசேட வர்த்தமான பத்திரிகை என்று சொல்லப்படுகிற அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் புதிய நடைமுறை விதிகள் நடைமுறைக்கு வரும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. நீங்கள் எங்கேயாவது பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் தொடர்பாக கேட்கிற போது அவர்கள் சில வேளையிலே அது அத்தாட்சிப்படுத்தப்பட்ட திகதி, நடைமுறைக்கு வந்த திகதி என்று எல்லாம் கேட்பார்கள். அது உண்மையில் அந்த 1589-30 இருந்தபோது தான் 2/4 என்று சொல்லிட்டு, அதாவது 2ஆம் திகதி 4ஆம் மாதம் 2009ஆம் ஆண்டு அது நடைமுறைக்கு வந்தது என்கிறது ஒரு கேள்வியாக கேட்டிருந்தார்கள். இப்போ அதை கேள்வியாக கேட்க வாய்ப்பில்லை, கேட்டாலும் பரவாயில்லை. நீங்கள் 1/1/2023 இருந்து அது நடைமுறைக்கு வந்திருக்கிறது. அதனுடைய இலக்கம் 23/10 கீழ் 29ஆம் இலக்கம் அதிவிசேட வர்த்தமானி. நாங்கள் இந்த அதிவிசேட வர்த்தமானியில் எங்களுடைய நோக்கத்தில் ஒரு இலங்கை நிர்வாக சேவை போட்டி பரீட்சைக்கு வினவக்கூடிய வினாக்கள் எந்த வகையில் அமையலாம் என்பதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு தான் இதை வாசிக்க போகிறோம். சரிதான். ஒரு விடய பொறுப்பு அலுவலர்கள் அல்லது உபநிலை உத்தியோகத்தர்கள் இதை கற்றுக்கொள்வதற்கும் நிறைவேற்று தரம் அல்லது பதவிநிலை தரத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகத்தர்கள் கற்றுக்கொள்வதற்கும் இடையில் உண்மையில் நிறைய வேறுபாடு உண்டு. சில விடயங்களை நாங்கள் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதில்லை. அது ஓர வெஞ்சனை அல்ல, குருவி இந்த தலையில் பனங்காய் வைக்கக்கூடாது என்பதால் வைக்கிறதில்லை. ஆனால் உங்களுடைய தலையில் பனங்காயில் பனியை வைக்கலாம். இந்த விஷயத்தில் நிர்வாக நடைமுறைகளில் சில வேலை நீதி நடைமுறைகளில் சின்ன மட்டுப்பாடுகள் இருந்தாலும் நிர்வாக நடைமுறைகளில் நீங்கள் பனங்காயில் பனியை வச்சாலும் தாங்கக்கூடிய வல்லம் உள்ளவர்கள் என்பதால் நாங்கள் இதை கொஞ்சம் எங்களுடைய ஊர் பாசையில் சொன்னால் கொஞ்சம் பிரித்து மேய்வோம். சரிதானே. இதை பிரித்து மேய்கிறதுல என்ன நன்மை என்றால் அண்மை காலத்து பரீட்சைகளில் அதிக அளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது இந்த பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகளுக்கு. மற்றது இது தவிர உங்களுக்கு இன்னும் ஒரு நடைமுறை இருக்கிறது. இந்த அதிக அளவான கேள்விகள் முதல் 5 அத்தியாயங்களுக்கும் பதிலாக அதிக அளவான கேள்விகள் இதுக்குள்ளே வருகுது என்று சொல்லி, அப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் இதை படிக்கிறதன் மூலமாக தாவன விதிக்க வேண்டிய 5 அத்தியாயங்கள் பெரிய ஒரு சிலபஸை கவர் பண்ணி முடிக்க போகிறீங்க. சரிதானே. அப்போது நான் ஒரு சின்ன தேவைக்காக ஒளிப்பதிவு ஒரு தடவை நிப்பாட்ட போகிறேன். சில வேளைகளில் சூமில் இருந்து வெளியே போனால் திரும்ப ஒருக்கா ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க, விலகி போயிட வேண்டாம். சரி, அப்போ நாங்கள் பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் 23/10 கீழ் 29ஆம் இலக்க 2022 டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி வெளியிடப்பட்ட இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அதிவிசேட வர்த்தமான பத்திரிகை தொடர்பாக எங்களுடைய பரீட்சை நோக்கிலான கலந்துரையாடலை ஆரம்பிப்போம். இதில் இருக்கக்கூடிய இந்த அத்தியாயங்கள் நீங்கள் மேலோட்டமாக பார்த்துக்கொள்ளுங்க. உங்கள்கிட்ட இருக்கும். நாங்கள் ஒவ்வொரு அத்தியாயமும் இருக்கக்கூடிய 22 அத்தியாயங்கள் பார்க்க போவோம். முதலாவது உறுப்புரை தொடர்பாக வினவலாமா என்று கேட்டால் கேட்கலாம். சரிதானே. அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் தாவித்தலோடு தொடர்புடைய அரசியல் அமைப்பின் உறுப்புரை எது என்று சொல்லி கேட்பார். அரசாங்க சேவை ஆணைக்குழு இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசியல் அமைப்பின் 9ஆம் அத்தியாயத்தின் 54ஆம் உறுப்புரை நியதிகளின் பிரகாரம் தாவிக்கப்பட்டிருக்குது. 9வது அத்தியாயம் நிறைவேற்றுத்துறை என்று சொல்லப்பட்டிருக்குது. அதனுடைய 54வது உறுப்புரையின் கீழே பகிரங்க சேவை ஆணைக்குழு தாவிக்கப்பட்டிருக்கு. இப்போ இங்கே முக்கியமாக இந்த விடயங்களை கொஞ்சம் எங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறது நல்லது.
அரசாங்க சேவை ஆணைக்குழு, பகிரங்க சேவை ஆணைக்குழு, பொது சேவை ஆணைக்குழு எப்படி அழைக்கப்பட்டாலும் சரிதானே. இது 54வது உறுப்புரையின் கீழே தாவிக்கப்பட்டிருக்கிறது முதலாவது. ரெண்டாவது 55வது உறுப்புரையின் கீழே அதற்கு அதிகாரம் கையளிக்கப்பட்டிருக்கிறது அல்லது தத்துவங்கள் கையளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 55வது உறுப்புரையின் கீழே தத்துவங்கள் கையளிக்கப்படுகிற போது அவர்கள் அதை எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்படி என்றால் 55(1), 55(2), 55(4) மற்றும் 61(U) ஆகிய உறுப்புரைகளுக்கு அமைவாக இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுமாக இருந்தால், அமைவாக என்கிற வார்த்தை எங்கேயாவது ஒரு சட்ட மொழியில் பயன்படுத்தப்படுமாக இருந்தால் நீங்கள் அவை நிபந்தனைகள் என கருத வேண்டும். There are some conditions. சரிதானே. அந்த விஷயத்தை நீங்கள் பார்த்து கொள்ள வேணும். இந்த நிபந்தனைகளுக்கு அமைவாக அரசியலமைப்பின் 55(1), 55(2), 55(4), 61(U) உறுப்புரைகளுக்கு அமைவாக அரசியலமைப்பின் 55(3) உறுப்புரை பிரகாரம் அது ஏற்பாடு. சரிதானே. அதுதான் அதுக்குரிய ஏற்பாடு 55(3) உறுப்புரையின் பிரகாரம். இப்போ இந்த விடயங்களை எங்களுக்கு கொஞ்சம் பார்த்து கொள்வோம். அரசியலமைப்பு சட்டத்தின் 55(1) என்ன சொல்லுது என்றால், அரசாங்க சேவையின் கொள்கைகளை வகுக்கின்ற அதிகாரம் அல்லது தத்துவம், அரசாங்க சேவையின் கொள்கைகளை வகுக்கும் தத்துவம் அமைச்சரவைக்கு உரித்தாக்கப்பட்டுள்ளது என்று சொல்லுது. அது கொள்கைகளை வகுக்கும் தத்துவம் என்றால் அதுக்கு விளக்கத்தோடு அவர்கள் சொல்லுகிறார்கள். அரசியலமைப்பில் கொள்கைகளை வகுக்கும் தத்துவம் என்ற போது அமைச்சரவையானது பகிரங்க அலுவலர்கள் தொடர்பான எல்லா கொள்கை விடயங்களுக்கும், இதை நீங்கள் பிரேக்கெட் பண்ணி வாசிங்க. உண்மையாக அப்படி அரசியலமைப்பு சட்டத்தை இப்படி வியாக்கியானம் செய்யக்கூடாது. இவ்வளவுடையும் பிரேக்கெட் பண்ணி வச்சுக்கொண்டு, அமைச்சரவையானது பகிரங்க அலுவலர்கள் தொடர்பான எல்லா கொள்கை விடயங்களுக்கும் ஏற்பாடு செய்தலும் அவற்றை தீர்மானித்தலும் வேண்டும். அமைச்சரவை பகிரங்க அலுவலர்கள் தொடர்பான எல்லா கொள்கை விடயங்களுக்கும் ஏற்பாடு செய்தலும் அவற்றை தீர்மானித்தலும் வேண்டும். அந்த எல்லா கொள்கை விடயங்கள் என்பதை கொஞ்சம் விளங்கப்படுத்தி சொல்லுகிறார். நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு மற்றும் பதவி நீக்கம். பதவி நீக்கம் என்று சொல்லுகிறது அவர் சேவையிலிருந்து விலகி செல்வது. அது ராஜினாமா செய்தால் என்ன, பென்ஷனில் போனால் என்ன, இறந்தால் என்ன, விஓபி சேவாயினா என்ன, டிசிப்ளினரி ஆக்ஷனில் அகற்றினால் என்ன, எல்லாமே பதவி நீக்கம். நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு மற்றும் பதவி நீக்கம் தொடர்பான எல்லா கொள்கைகளையும் உட்படுத்தியதாக பகிரங்க அலுவலர்கள் தொடர்பான எல்லா கொள்கை விடயங்களுக்கும் ஏற்பாடு செய்வதும் அவற்றை தீர்மானிப்பதும் அமைச்சரவைக்குரியது. இரண்டாவது விடயம் சொல்லப்பட்டிருக்கு, எல்லா திணைக்கள தலைவர்களினதும் நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் என்பன அமைச்சரவைக்கு உரித்தாக்கப்பட்டிருக்குது. திணைக்கள தலைவர்கள் என்றால் யார் என்று நாங்கள் நேற்று கதைச்சிட்டோம். நான் திருப்பி அதை சொல்ல மாட்டேன். அரசாங்க அதிபர் ஒரு திணைக்கள தலைவர். அதனால தான் சொல்லுவார்கள் கேபினெட்டில் பேப்பர் போட்டிருக்கான், கேபினெட் அப்ரூவ் பண்ணிட்டு தான், கேபினெட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் என்றெல்லாம் கதைப்பார்கள். புதுசாக ஒரு அரசாங்க அதிபர் வரப்போகிறார். இப்போ திணைக்கள தலைவர்களுடைய நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் என்பன அமைச்சரவைக்கு உரித்தாக்கப்படுதல் வேண்டும். இங்கே நீங்கள் பார்க்க வேணும், பகிரங்க சேவை தொடர்பாக அமைச்சரவைக்கு உரித்தாக்கப்பட்ட தத்துவங்கள் என்று கேட்கப்பட்டால், அல்லது அமைச்சரவைக்கு உரித்தாக்கப்பட்ட 2 விடயங்கள் என்று கேட்கப்பட்டால், கேட்டால் 4 புள்ளி கன்ஃபார்மா. சரிதானே. 2 புள்ளிக்கு கேட்க மாட்டேன், கேட்டால் 4 புள்ளி அல்லது தனி ஒரு விடயத்தை கேட்கலாம். முதலாவது, அமைச்சரவை பகிரங்க அலுவலர்கள் தொடர்பான எல்லா கொள்கை விடயங்களுக்கும் ஏற்பாடு செய்தலும் அவற்றை தீர்மானித்தலும் வேண்டும். இரண்டாவது, எல்லா திணைக்கள தலைவர்களினதும் நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் என்பன அமைச்சரவைக்கு உரித்தாக்கப்படுதல் வேண்டும். அப்ப இதுதான் 55(1), 55(2). சரிதானே. அடுத்தது 55(4) என்ன சொல்லியிருக்குது? ஆணைக்குழு
சட்டத்தால் தாவிக்கப்படுகிற மாகாண பகிரங்க சேவையின் தத்துவங்களையும் பணிகளையும் திறக்குறைவு செய்தல் ஆகாது. இந்த அரசாங்க சேவை ஆணைக்குழு அல்லது பொதுச்சேவை ஆணைக்குழு மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவின் விஷயத்தில் மூக்க நுழைக்கிறாது. இது 55(4). இப்போ 55(3) பற்றி நான் ஒன்றும் சொல்லல. 55(4). அதுக்கு பிறகு 61 ஊனா என்ன சொல்லுது? 61 ஊனாவில் என்ன இருக்குது என்று சொல்லி பார்த்துட்டு நாங்கள் பிறகு அதையும் பார்த்துட்டு கதைச்சோம்னா தான் எங்களுக்கு வசதியாக இருக்கும். சொல்லி 61 ஊவன்னா சரிதானே. இந்த அத்தியாயத்தின் நோக்கங்களுக்காக பகிரங்க அலுவலர் என்பது தரைப்பட கடற்பட வான்பட உறுப்பினர் ஒருவரை தேர்தல் ஆணைக்குழுவினால் நியமிக்கப்படும் அத்தகைய ஆணைக்குழுவின் அலுவலர் ஒருவரை, தேசிய போலீஸ் ஆணைக்குழுவினால் நியமிக்கப்படும் போலீஸ் அலுவலர் ஒருவரை, நீதித்துறை சேவை ஆணைக்குழுவினால் நியமிக்கப்படும் அட்டவணைப்படுத்தப்பட்ட பகிரங்க அலுவலர் ஒருவரை, அல்லது கணக்காய்வு சேவை ஆணைக்குழுவினால் நியமிக்கப்படும் இலங்கை கணக்காய்வு சேவையில் இருக்கும் உறுப்பினர் ஒருவரை உள்ளடக்காது. நான் கேட்டா சொல்றது, நான் ஒரு பப்ளிக் சேவன்ட் அல்ல, ஒரு தேர்தல் ஆணையாளர் பகிரங்க சேவை உத்தியோகத்தர் அல்ல. தேர்தல் ஆணைக்குழுவினால் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு நியமிக்கப்பட்ட ஒருவர் பகிரங்க சேவை உத்தியோகத்தர் அல்ல. சரிதானே. அப்ப இதையும் கவனத்தில் கொள்ள வேணும். பிறகு எங்கட விஷயத்துல பொதுச்சேவை ஆணைக்குழு மூக்க நுழைக்கிறார். இந்த விடயங்களுக்கு கட்டுப்பட்டு இவற்றின் ஏற்பாடுகளுக்கு அமைவாக இப்ப வாசிங்க 2வது உறுப்புரை என்ன சொல்லியிருக்காங்க? அரசியலமைப்பின் 55(1) என்ன சொல்லுது? கொள்கைகளை வகுப்பது அமைச்சரவை குறித்தாக்கப்பட்டிருக்கிறது. 55(2) என்ன சொல்லுது? திணைக்கள தலைவர்களுடைய விடயத்தில் அந்த 5 சடங்குக்கும் அமைச்சரவை தான் தத்துவம் கொண்டிருக்கு. 55(4) என்ன சொல்லுது? மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவின் அதிகாரத்தின் மீது இவர்கள் திறக்குறைவு செய்ய முடியாது. 61 ஊவன்னா என்ன சொல்லுது? முப்படையினர், போலீசார், தேர்தல் ஆணைக்குழு, தேசிய போலீஸ் ஆணைக்குழு, கணக்காய்வாளர் நாயகம் அவருடைய அலுவலர்கள் ஆகியோர் பகிரங்க சேவை உத்தியோகத்தர்கள் அல்ல. என செய்யப்பட்ட ஏற்பாடுகளுக்கு அல்லது என ஆக்கப்பட்டுள்ள உறுப்புரைகளுக்கு அமைவாக அரசியலமைப்பின் 55(3) உறுப்புரை, அரசியலமைப்பின் 55(3) உறுப்புரை என்ன சொல்லுது? அரசியலமைப்பினுடைய 55(3) சொல்லப்பட்டிருக்குது, பகிரங்க சேவை அலுவலர்களின் நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் ஆகிய அதிகாரங்கள் அல்ல தத்துவங்கள் பகிரங்க சேவை ஆணைக்குழுவுக்கு உரித்தாக்கப்பட்டுள்ளது. பாருங்க, பகிரங்க சேவை அலுவலர்களின் நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் ஆகியவை பகிரங்க சேவை ஆணைக்குழுவுக்கு உரித்தாக்கப்படுதல் வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஒரு சின்ன தெளிவுபடுத்தலுக்காக சொல்லிக் கொண்டு வருகிறேன். 54வது உறுப்புரையில் பொதுச்சேவை ஆணைக்குழு தாபிக்கப்படுகிறது. 55வது உறுப்புரையில் பொதுச்சேவை ஆணைக்குழுவுக்கு தத்துவங்கள் உரித்தாக்கப்படுகிறது. சரிதானே. 55வது உறுப்புரையில் தத்துவங்கள் உரித்தாக்கப்படுகிறது. அது சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த 4 கண்டிஷனையும் நாங்கள் ஞாபகத்தில் வச்சிருந்தாங்க. அமைச்சரவைக்கு கொள்கை வகுக்கும் அதிகாரம் உண்டு. திணைக்கள தலைவர்களுடைய 5 சடங்குகளையும் அமைச்சரவை தான் செய்யும். மாகாண பொதுச்சேவையின் அதிகாரத்தின் மீது திறக்குறைவு செய்ய முடியாது. பகிரங்க சேவை அலுவலர்கள் அல்லாதவர்கள் என 61 ஊவன்னாவில் விவரிக்கப்பட்டவர்கள் மீது பொதுச்சேவை ஆணைக்குழுவின் தத்துவங்கள் பிரயோகிக்கப்பட முடியாது என்கிற கண்டிஷன் அங்கே இருக்கு. இது நாங்கள் அறிவுக்காக வச்சுக்கொள்ளும். அறிவுக்கு கொஞ்சம் படிக்கத்தானே வேணும். சரிதான். அப்போ 55வதுல தத்துவங்கள் உரித்தாக்கப்பட்டிருக்கு. 54வதுல பொதுச்சேவை ஆணைக்குழு தாபிக்கப்பட்டு விட்டது. 56ல் சொல்லப்படுது, இந்த ஆணைக்குழு பொதுச்சேவை ஆணைக்குழு தனக்கு வழங்கப்பட்ட தனக்கு உரித்தாக்கப்பட்ட தத்துவங்களை தன்னுடைய உறுப்பினர்கள் அல்லாத 3 பேரை கொண்ட குழு ஒன்றுக்கு கையளிக்கலாம். அரசாங்க சேவை ஆணைக்குழு
அரசியலமைப்பினால் தனக்கு தத்துவம் அளிக்கப்பட்ட அல்லது உரித்தாக்கப்பட்ட நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் என்பவற்றுக்குரிய தத்துவங்களை ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் அல்லாத வேறு 3 பேரை கொண்ட குழுவிடம் கையளிக்கலாம். அவ்வாறு கையளிக்கிற போது அதுக்கு என்ன விசேட வர்த்தமானி இருக்குது, அதுக்கு ஏற்பாடுகள் இருக்கு. சரிதானே? இவ்வாறு கையளிக்கப்படுகிற விடயங்களில் 2 குழுக்கள் இப்போது அவ்வாறு செயற்படுகிறது. அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால் தத்துவங்கள் கையளிக்கப்பட்ட 2 குழுக்கள் செயற்படுகிறது. ஒன்று கல்வி சேவை குழு, எஜுகேஷன் சர்வீஸ் கமிட்டி, இஎஸ்சி என்று சொல்வார். 2வது சுகாதார சேவை குழு, ஹெல்த் சர்வீஸ் கமிஷன், ஹெல்த் சர்வீஸ் கமிட்டி, ஹெச்எஸ்சி. இப்போ பாருங்க, ஆணைக்குழு தனக்குறித்தாக்கப்பட்ட தத்துவங்களை அது முறைப்படி கையளிக்கலாம். 3 பேரை ஒரு கமிட்டி ஆகிட்டு அந்த கமிட்டியிட்ட சில வகுதி உத்தியோகத்தர்களுடைய குறித்துரைக்கப்பட்ட சில வகுதியினர் என்றால் சம் கேட்டகரிஸ் உத்தியோகத்தர்களுடைய நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் என்பவற்றுக்கான தத்துவங்களை கையளிக்கலாம். 57(1) சொல்லப்பட்டிருக்குது, அரசாங்க சேவை ஆணைக்குழு தனக்கு அரசியலமைப்பினால் கையளிக்கப்பட்டுள்ள தத்துவங்களை, அதாவது நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் என்பவை தொடர்பான தத்துவங்களை 57(1) ஏற்பாடுகளுக்கு அமைவாக அரசாங்க அலுவலர் ஒருவருக்கு கையளிக்கலாம். பகிரங்க அலுவலருக்கு அதன் பணிகளை கையளிக்கலாம். ஆணைக்குழு தனக்கு உரித்தாக்கப்பட்ட நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் என்பவை தொடர்பான தத்துவங்களை பகிரங்க அலுவலர்களுக்கு, அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு கையளிக்கலாம். அதற்கு உதாரணமாக அமைச்சின் செயலாளர், அமைச்சின் மேலதிக செயலாளர், இணைந்த சேவைகள் பணிப்பாளர் நாயகம், திணைக்கள தலைவர்கள், அரசாங்க அதிபர்கள், நிறுவன தலைவர்கள் ஆகியோரை உதாரணமாக சொல்லலாம். இப்போ உங்கள்ட்ட ஒரு அடுக்கப்பட்டு கொண்டு வருகிறது பாருங்க. நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் ஆகிய விடயங்களில் தத்துவங்களை பிரயோகிக்கும் அதிகார பீடங்கள் எவை என்று கேட்கப்பட்டார். அவங்க சாதாரணமாக இவ்வளவையும் செய்ய மாட்டாங்க. ஒரே ஒரு விடயத்தை குறித்து இந்த 5ஐயும் கேட்காம உண்டை சொல்லுவார்கள். நியமனங்களை மேற்கொள்ளத்தக்க அதிகார பீடங்கள் எவை என்று கேட்டால் நாங்கள் எப்படி விட எழுதுகிறோம்? அமைச்சின் செயலாளர், அமைச்சின் மேலதிக செயலாளர், இணைந்த சேவைகள் பணிப்பாளர் நாயகம், திணைக்கள தலைவர், அரசாங்க அதிபர், நிறுவன தலைவர்கள் எழுதி போட்டு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அப்படின்னாரு, சார் எங்களை இடமாற்ற தத்துவங்களை நியமன தத்துவங்களை பிரயோகிக்கும் அதிகாரிகள், அதிகார பீடங்கள் 4 எழுத சொன்னாங்க. நாங்கள் 6 எழுதிட்டோம் சார். பிரச்சனை இல்லை தானே? அந்த 6 பேரும் யார் எழுதினீங்கள் என்று கேட்டால் எனக்கு சொன்னாங்க, அந்த 6 பேரும் யாருண்டா அமைச்சு செயலாளர், அமைச்சின் மேலதிக செயலாளர், இணைந்த சேவைகள் பணிப்பாளர் நாயகம், திணைக்கள தலைவர், நிறுவன தலைவர், அரசாங்க அதிபர். எத்தனை புள்ளி கொடுக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 4 புள்ளிக்கு கேள்வி கேட்டது. நீங்கள் எத்தனை புள்ளி கொடுப்பீங்க? நான் என்றால் 1 புள்ளி கொடுக்க மாட்டேன். 4 கேட்டகரியில் 4வது கேட்டகரிக்குரிய உதாரணம் மட்டும்தான் இந்த பிள்ளை எழுதி போட்டு வந்தது. ஆனால் கேட்டால் ஒரு சார் இந்த பேரை சொல்லுது, ஒரு பிரபலமான வளவாளர், அவர்கிட்ட பேர் புத்தகத்தில் அப்படி இருந்தோம் சார். சார் அப்படியே கேள்வி முறையும் தந்தபடியே நாங்களும் அப்படியே எழுதிட்டோம் என்று சொல்லி அவன் எதிர்பார்த்தது 1 அமைச்சரவை, 2வது அரசாங்க சேவை ஆணைக்குழு, 3வது அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால் தத்துவம் கையளிக்க பெற்ற ஒரு குழு, அதுக்கு 2 உதாரணம் எழுத வேணும், 4வது அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால் தத்துவம் கையளிக்க பெற்ற பகிரங்க அலுவலர்கள், அதுக்கு ஒரு 6 உதாரணம் இருக்கு. இப்படி எழுதினா தான் அது விட சரிதானே? இதுக்கு சில விட ஒரு 6 புள்ளி கொடுத்துருப்பார் அந்த எக்ஸாமில். இந்த பிள்ளைக்கு பாவம் பார்த்து சில விட 1 புள்ளி போடுவாங்க. நாங்கள் அப்புறம் என்ன சொல்லுவோம், அவன் தமிழாக்கள் எடுக்க மாட்டான்.
அந்த தமிழாக்கள் எடுப்பான் எடுக்க மாட்டான்ன்ற பற்றி நான் விமர்சனத்துக்கு வர இல்லை. ஆனால் நாங்கள் இப்படி எழுதினா எடுக்க மாட்டேன். எங்களுக்கு இதை புரிஞ்சுக்கணும். சரியா? இதுக்குள்ளே இது வரைக்கும் பார்த்ததுக்குள்ளே நான் உங்களோட ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகளுக்கு கூடாக இப்போ நாங்கள் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிறோம். இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அதுக்குள்ளே போக போகிறேன். 56 ஒரு குழுவிட்ட கையளிக்கப்படுது அதிகாரம், 57 உத்தியோகத்திடம் கையளிக்கப்படுகிறது. இந்த 2 பேரும் பேக்கூத்தாடினாங்க. இந்த அதிகாரத்தை கொடுத்து முடிய அதிகாரம் கிடைச்ச உடனே தலைகால் தெரியாமல் இவங்க ஆடினாங்க. அதனால் துன்பம் அடைகிற இந்த குழுவினாலேயோ, அதாவது தத்துவங்கள் கையளிக்கப்பட்ட குழுவினாலேயோ அல்லது தத்துவங்கள் கையளிக்கப்பட்ட பகிரங்க அலுவலரினாலேயோ மேற்கொள்ளப்படுகிற ஏதாவது விடயங்கள் தொடர்பில் அவர்கள் துன்பமடைவார்களாக இருந்த உத்தியோகத்தர்கள், அவ்வாறு பிறப்பிக்கப்படுகிற கட்டளையினால் மனக்குறை அடையும் உத்தியோகத்தர்கள், நீங்கள் தானே ஐயா அவங்கள்ட்ட அதிகாரம் கொடுத்து நீங்கள் என்னென்று பாருங்கோ என்று சொல்லி தங்களுடைய மேன்முறையீட்டை அரசாங்க சேவை ஆணைக்குழுவிடம் கையளிக்கலாம். அந்த மேன்முறையீடு செய்வது தொடர்பாக 58வது உறுப்பு அரசியலமைப்பில் பேசுது. 54 ஆணைக்குழு தாவிக்கப்படுகிறது, 55 ஆணைக்குழுவுக்கு தத்துவங்கள் கையளிக்கப்படுகிறது, 56 ஆணைக்குழுவினுடைய தத்துவங்கள் ஒரு குழுவிடம் கையளிக்கப்படுகிறது, 57 பகிரங்க அலுவலர்களுக்கு கையளிக்கப்படுகிறது, 58 கையளித்த தத்துவங்களை பெற்ற குழு அல்லது பகிரங்க அலுவலர்களால் பிறப்பிக்கப்படுகின்ற கட்டளையினால் மனக்குறை அடைகின்ற உத்தியோகத்தர் ஒருவர் மேன்முறையீடு செய்வதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அளவோட அரசியலமைப்பு சட்டம் விட இல்லை. ஆணைக்குழுவும் பிளவிட்டா, ஆணைக்குழு பிளவிட்டு சில வேளையில் ஆணைக்குழுவே நியமன அதிகாரியாக இருக்கலாம். ஆணைக்குழுவை நியமனம் செய்யும். ஆணைக்குழுவே நியமன அதிகாரியாக இருக்கும்போது அல்லது ஆணைக்குழுவே இடமாற்ற அதிகாரியாக இருக்கும்போது அதுவே பிழையாக செய்தார். அல்லது ஏனையவர்கள் செய்ததுக்கு ஆணைக்குழுவுக்கு மேன்முறையீடு செய்கிறோம், ஆணைக்குழு அதுக்கு தெளிவான பதிலை தர இல்லை என்று சொல்லி சொன்னால் அதுக்கு அங்கால ஒரு சுப்பீரியர் இருக்கிறேன். அந்த சுப்பீரியர் யார் என்றால் நிர்வாக மேன்முறையீட்டு நியாய சபை. இது நீதி சேவைகள் ஆணைக்குழுவின் கீழ் இயங்குகிறது. AAT என்று படித்திருப்பீங்க. நிர்வாக மேன்முறையீட்டு நியாய சபையிடம் ஆணைக்குழுவை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணலாம். சரிதாங்க? ஆணைக்குழுவிட்ட கம்ப்ளைண்ட், ஆணைக்குழுவிட்ட அப்பீல் பண்ணுறோம், ஆணைக்குழு எங்களுக்கு சரியாக பதிலளிக்க இல்லை, நாங்கள் திருப்தி அடையும் விதமாக நியாயமான தீர்வு தரையில்லை என்று கருதினால் ஆணைக்குழுவுக்கு எதிராக மேன்முறையீடு செய்வதற்கு நிர்வாக மேன்முறையீட்டு நியாய சபை என்று சொல்லி ஒன்று இருக்குது. இது நீதி அமைச்சின் கீழ் செயற்படுகிறது. சரிதான்? நீதி சேவைகள் ஆணைக்குழுவின் கீழ், நீதி அமைச்சல்ல, நீதி சேவைகள் ஆணைக்குழுவின் கீழ் தொலைப்படுகிறது. சரியா? அந்த விடயங்கள் தொடர்பில் அவதானமாக இருக்கு. மற்றபடி சாதாரணமாக பொதுச்சேவை ஆணைக்குழுவினால் எடுத்த ஒரு தீர்மானத்தின் மீது, பொதுச்சேவை ஆணைக்குழு அதிகாரங்களை கையளித்த ஒரு குழு எடுத்த ஒரு தீர்மானத்தின் மீது அல்லது பொதுச்சேவை ஆணைக்குழுவினால் கையளிக்கப்பட்ட தத்துவங்களை பிரயோகிக்கும் ஒரு பகிரங்க அலுவலரினால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு தீர்மானத்தின் மீது விசாரணை செய்யவோ கட்டளை பிறப்பிக்கவோ இலங்கையில் இருக்கிற எந்த ஒரு நீதிமன்றத்துக்கும் நியாயாதிக்கம் கிடையாது. இலங்கையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நீதிமன்றத்துக்கும் பொதுச்சேவை ஆணைக்குழுவினால அல்லது பொதுச்சேவை ஆணைக்குழுவின் தத்துவம் கையளிக்கப்பெற்ற ஒரு குழுவினால் அல்லது பொதுச்சேவை ஆணைக்குழுவினுடைய தத்துவம் கையளிக்கப்பெற்ற ஒரு உத்தியோகத்தரால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு தீர்மானத்தின் மீது, பிறப்பிக்கப்பட்ட ஒரு கட்டளையின் மீது விசாரணை செய்யவோ அதன் மீது ஒரு கட்டளையை உத்தரவை பிறப்பிக்கவோ நியாயாதிக்கம் கிடையாது. 2 விடயங்களுக்கு அல்ல 2 உறுப்புரைகளுக்கு அமைவாக இந்த நியாயாதிக்கம் கிடையாது. என்ன உறுப்புரைகளுக்கு அமைவாகன்னா, ஒன்று 59ஆம் உறுப்புரை, அடுத்தது 126ஆம் உறுப்புரை. அரசியலமைப்பு சட்டத்தின் 59வது உறுப்புரை என்ன சொல்லுது? ஆணைக்குழு ஏதும் பேக்கூத்தாடினா நிர்வாக மேன்முறையீட்டு நியாய சபையிடம் முறையிடலாம். ஆணைக்குழுவினுடைய தீர்மானங்களினால் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படுமாக இருந்தால் உயர் நீதிமன்றத்தில், சுப்ரீம் கோர்ட்டில் செக்ஷன் 126 அடிப்படை உரிமை மீறல் வழக்கை தாக்கல் செய்யலாம். இந்த 2 கட்டுப்பாடுகள் இருந்தாலும் இது தவிர வேறு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் பொதுச்சேவை ஆணைக்குழுவினுடைய தீர்மானங்களை கேள்விக்குட்படுத்த முடியாது. பொதுச்சேவை ஆணைக்குழு ஒரு கொஞ்சம் பேருக்கு நியமனம் கொடுத்துடுச்சு. அந்த நியமனத்தை இடைநிறுத்து என்று சொல்வதற்கு இலங்கையின் எந்த நீதிமன்றத்துக்கும் அதிகாரம் கிடையாது.
ஆனால் அந்த நியமனத்தினால் எவரேனும் ஒருவருடைய அடிப்படை உரிமை மீறப்பட்டிருந்தால் அவருக்குரிய பரிகாரத்தை வழங்கும்படி கட்டளையிடுவதற்கு உயர்நீதிமன்றத்துக்கு அதிகாரம் உண்டு. இந்த அளவுக்கும் நாங்கள் பேசினது தெளிவாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஓரளவுக்கு நாங்கள் இந்த விடயத்தை விளையாட்டையும் தெளிவாக பேசியிருக்கிறோம். சரி, அடுத்த பகுதி 11வது. இந்த சுதந்திரம் தொடர்பாக கேட்கப்பட்டார். ஆணைக்குழுவினுடைய சுதந்திரம் பற்றி கேட்கப்பட்டால் 2 பாயிண்ட்ஸ் எழுதுவோம். பகிரங்க சேவை ஆணைக்குழுவினுடைய சுதந்திரம் பற்றி கேட்கப்பட்டிருக்கிற போது 2 விஷயம் எழுதணும். 10ஆம் உறுப்புரையும் 11ஆம் உறுப்புரையும். 10வது உறுப்புரை நாங்கள் சொல்லிட்டோம். என்ன பார்த்த நாங்கள் அரசியலமைப்பின் 59வது உறுப்புரை, அதாவது நிர்வாக மேன்முறையீட்டு நியாய சபையில் முறையீடு செய்வது. 126ஆம் உறுப்புரை அடிப்படை உரிமை மீறப்படும் போது உயர் நீதிமன்றத்தில் அதற்கான நிவாரணத்தை கோருவது. இந்த ஏற்பாடுகளுக்கு உட்பட்டு அரசியலமைப்பின் 59, 126 உறுப்புரை ஏற்பாடுகளுக்கு உட்பட்டு பிறகுதான் சொல்ல போகிறோம். அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால் அல்லது அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால் தத்துவங்களை கையளிக்கப்பட்ட ஒரு குழு அல்லது உத்தியோகத்தினால் செய்யப்பட்ட எந்த கட்டளையின் மீது அல்லது தீர்மானத்தின் மீதும் விசாரணை செய்யவோ அல்லது அதன் மீது எந்த பிரகடனத்தை செய்யவோ எந்த நீதிமன்றத்துக்கும் நியாயாதிக்க சபைக்கும் அதிகாரமோ நியாயாதிக்கமோ இல்லாமல் இருக்கும் அல்லது இருக்காது. இல்லாமல் இருக்க வேண்டும். இப்போ இந்த பகுதி நீங்கள் அழகாக வாசித்து இனி எழுதி கொள்வீங்க. 11வது என்ன சொல்லப்பட்டிருக்கின்றால், அரசாங்க சேவை ஆணைக்குழு அல்லது அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால் தத்துவம் கையளிக்கப்பட்ட ஒரு குழு அல்லது அரசாங்க உத்தியோகத்தை. அரசாங்க சேவை ஆணைக்குழு அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால் தத்துவங்கள் கையளிக்கப்பட்ட ஒரு குழு அல்லது அரசாங்க உத்தியோகத்தை மேற்கொள்ளும் சட்ட ரீதியான கடமைகளின் மீது அல்லது தீர்மானத்தின் மீது முறையற்ற விதமாக நேரடியாகவோ மறைமுகமாகவோ தலையீடு செய்கின்ற ஒருவர், எந்த ஒருவரும் மேல் நீதிமன்றம் ஒன்றில் நிறுத்தப்பட்டு குற்றவாளியாக்கப்படும் போது அவர் 100,000 ரூபாவுக்கு மேற்படாத தண்டப்பணம் அல்லது 7 ஆண்டுகளுக்கு மேற்படாத காலப்பகுதிக்கான சிறை தண்டனை அல்லது தண்டப்பணமும் சிறை தண்டனையும் கொண்ட தண்டனைகளுக்கு ஆளாவர். இப்போ விளங்குதா? ஆணைக்குழுவினுடைய சுதந்திரத்தை உறுதிப்படுத்துவதற்காக செய்யப்பட்டுள்ள 2 ஏற்பாடுகளும் அவை என்று கேட்கப்பட்டு 4 புள்ளி அப்படியே தருவார்கள். நீங்கள் அழகாக அதை எழுதி கொள்வீர்களாக இருந்தால். சரியா? இந்த பகுதி விளங்குதா? அடுத்தது நாங்கள் இந்த 2வது அத்தியாயத்துக்குள்ளே போகிறோம். இந்த 2வது அத்தியாயத்துக்குள்ளே போகிற நேரத்தில் நாங்கள் பார்க்கலாம், கையளிக்கப்பட்ட தத்துவங்களை பிரயோகிப்பது. யாருக்கு இந்த தத்துவங்கள் கையளிக்கப்பட்டிருக்குது? ஒரு குழுவுக்கு அல்லது உத்தியோகத்தருக்கு. சரிதானே? இதை தனித்தனியாக கேட்பார். தத்துவங்கள் கையளிக்கப்பட்ட ஒரு குழு அந்த தத்துவங்களை பிரயோகிக்கும் போது எந்த விதமான நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி கேட்கலாம். சரியா? முதலாவது சொல்ல வேணும், ஆணைக்குழுவுக்கு பொறுப்பு கூறக்கூடியவராக இருக்க வேணும். குழு என்று கேட்டாலும் பொறுப்பு கூறக்கூடியவராக இருக்க வேணும். உத்தியோகத்தர் என்று சொன்னாலும் ஆணைக்குழுவுக்கு பொறுப்பு கூறுபவர், பதில் கூறத்தக்கவராக இருக்க வேண்டும். சரிதானே? 2வது, இப்போ குழுவை பற்றி மட்டும் கதைச்சு கொண்டு வரோம். முதலாவது, ஆணைக்குழுவினால் தத்துவங்கள் கையளிக்கப்பட்ட ஒரு குழு அந்த தத்துவங்களை பிரயோகிக்கும் போது ஆணைக்குழுவுக்கு பொறுப்புடையதாகவும் பதில் கூறத்தக்கதாகவும் இருக்க வேண்டும். 2வது, ஒரு குழுவுக்கு தத்துவங்கள் கையளிக்கப்படும் போது குழு அங்கத்தவர்கள் அதை கூட்டாக பிரயோகிக்க வேண்டும். சரிதானே? அந்த குழுவினுடைய அங்கத்தவர்கள் அதை கூட்டாக பிரயோகிக்க வேண்டும், தனித்தனியாக பிரயோகிக்கப்படக்கூடாது. ஒரு குழு 16வது சொல்லுவார், தனக்கு கையளிக்கப்பட்ட தத்துவங்களை மீறி, அந்த தத்துவங்களினுடைய அதிகாரம் அல்லது எல்லைக்கு மீறி அந்த தத்துவங்களை பிரயோகிப்பதனால்
ஏற்படக்கூடிய எந்த ஒரு நட்டத்துக்கும் அவர்களே பொறுப்புடையவர்களாக இருப்பார். அவர்களுக்கு வழங்கப்பட்ட அதிகாரம் அல்லது தத்துவங்களுக்கு அமைவாக அவர்கள் அதை பிரயோகிக்க வேணும். அதனுடைய எல்லைகளுக்கு, அதிகாரம் அளித்த எல்லைகளுக்கு அப்பால் அதனை பிரயோகிக்கும் போது அதனால் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்கள் செயல் வலுப்பெறாது, வெற்றும் விரதமாகிவிடும். அந்த தீர்மானம் செயல் வலுப்பெறாது என்பதோடு அதனால் எவருக்காவது ஏற்பட்ட தீங்கு அல்லது நட்டத்துக்கு அந்த குழு தனிப்பட்ட ரீதியில் பொறுப்பு கூற வேண்டியதாக இருக்க வேண்டும். சரிதான். அவ்வாறு கையளிக்கப்பட்ட தத்துவங்களை பிரயோகிக்கும் போது சகல அங்கத்தவர்களும் தனிப்பட்ட ரீதியில் பொறுப்பாக இருப்பதோடு கையளிக்கப்பட்ட தத்துவங்களை மீண்டும் கையளித்ததும் ஆகாது. இது குழுவுக்கு. ஒரு உத்தியோகத்தர் என்று சொன்னாலும் இதே விடயம்தான். அந்த உத்தியோகத்தை தத்துவங்களை பிரயோகிக்க வேணும். அந்த உத்தியோகத்தர் தன்னிடம் கையளிக்கப்பட்ட தத்துவங்களை வேறொரு ஆளுக்கு அல்லது குழுவுக்கு கையளிக்க கூடாது. தன்னுடைய அதிகாரத்தை மீறி அதிகார வரம்புக்கு அப்பால் ஏதேனும் தீர்மானங்களை மேற்கொள்ளும் போது அந்த அனைத்து தீர்மானங்களும் செயல் வலுவற்றதாகிவிடும். அவ்வாறு எடுக்கப்பட்ட தீர்மானம் அல்லது கட்டளைகளால் யாருக்கேனும் உண்டாக்கப்படுகிற தீங்குக்கு அந்த உத்தியோகத்தை தனிப்பட்ட ரீதியில் பொறுப்பு கூற வேண்டியவராக இருப்பார். சரிங்களா? வழங்கப்பட்ட எல்லைகளுக்கு அப்பால் தத்துவங்களை பிரயோகிக்கும் போது அதனால் ஏற்படுத்தப்பட்ட விளைவுகள் எவையும் எந்த வலுவையோ விளைவையோ கொண்டிருக்காது என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த அளவில் நான் ஒரு சின்ன பிரேக் கொண்டு விட்டு கொண்டு ஒரு 5 நிமிஷத்தில் திரும்ப நீங்கள் ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. சரி, அப்போ இந்த இடத்துல இந்த 2 விஷயத்தையும் 2 கேள்வியையும் ஒன்றாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் ஒரு தெளிவுபடுத்தலுக்காக திரும்ப உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறேன். ஒன்று, பொதுச்சேவை ஆணைக்குழுவினால் தத்துவங்கள் கையளிக்கப்பெற்ற ஒரு அதிகாரி அதனை பிரயோகிக்கும் போது பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகள் எவை என்று கேட்கப்பட்டால் நீங்கள் முதல்ல சொல்ல வேண்டும். என்ன? ஆணைக்குழுவினால் கையளிக்கப்பட்ட தத்துவங்களை பிரயோகிக்கின்ற அதிகாரி அது தொடர்பில் ஆணைக்குழுவுக்கு பொறுப்புடையவராக பதில் கூறத்தக்கவராக இருக்க வேண்டும். சரிதானே? 2வது, தத்துவங்கள் கையளிக்கப்பட்ட அதிகாரியினால் மட்டும் அந்த 14வது சொல்கிறேன், 12 சொல்லிட்டு 14வது போகிறேன்னா, அந்த தத்துவங்கள் கையளிக்கப்பட்ட அதிகாரியினால் மட்டும் கையளிக்கப்பட்ட தத்துவங்கள் பிரயோகிக்கப்பட வேண்டும். அதனை வேறு ஆளொருவருக்கோ அல்லது குழுவுக்கோ கையளித்தல் ஆகாது. சரிதானே? 3வது, இவ்வாறான ஏற்பாடுகளை மீறி, அதாவது இன்னொருவருக்கு அவற்றை கையளித்து வேறு ஆளொருவருக்கு அல்லது குழுவுக்கு கையளித்து அதனால் எடுக்கப்படுகிற எல்லா தீர்மானங்களும் செயல் வலுவற்றவையாக, அதாவது செல்லுபடியற்றவையாக ஆகிவிடும். அது மட்டுமல்ல, அவ்வாறு அதிகாரங்களை இன்னொருவருக்கு கையளித்து அதனாலே ஏற்படுத்தப்பட்ட விடயங்கள் தொடர்பில் எவராவது ஆள் அல்லது குழு தீங்குக்கு நட்டத்துக்கு ஆளாவாராக இருந்தால் அதற்கு அந்த தத்துவங்களை கையளித்தவர் தான், தனக்கு வழங்கப்பட்ட தத்துவங்களை இன்னொருவர் பிரயோகிப்பதற்கு அனுமதித்தவர் தான் தனிப்பட்ட ரீதியில் பொறுப்பேற்க வேண்டியவராக இருப்பார். அடுத்த 5வது விடயம், தத்துவங்கள் கையளிக்கப்பட்ட அதிகாரி தன்னுடைய விடய பிறப்புக்கும் எல்லைக்கும் வெளியில் அந்த தத்துவங்களை பிரயோகிக்கும் போது அவ்வாறு மேற்கொள்ளப்பட்ட அனைத்து செயற்பாடுகளும் எடுக்கப்பட்ட தீர்மானங்களும் எந்த விதமான விளைவையோ வலுவையோ கொண்டிருக்க மாட்டாது. அதாவது அவை செல்லுபடியற்றவையாக ஆகிவிடும். அடுத்தது, தத்துவங்கள் கையளிக்கப்பட்ட அதிகாரி அவற்றை பிரயோகிக்கும் போது ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள், வழிகாட்டல்கள் என்பவற்றுக்கு அமைவாக அதனை பிரயோகிக்க வேண்டும். தத்துவங்களை பிரயோகிக்கிற அதிகாரி பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள், வழிகாட்டல்கள் என்பவற்றுக்கு அமைவாக பாரபட்சம் என்று நியாயமாக அதனை பிரயோகிக்க வேண்டும். இவை தொடர்பாக ஏதேனும் தேவை எழுகின்ற சந்தர்ப்பத்தில் ஆணைக்குழுவின் அறிவுரைகளையும் ஒத்துழைப்பையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஆணைக்குழுவின் ஒழுங்கு விதிகளில் கூறப்படாத ஏதேனும் விடயம் தொடர்பாக பொருள்கோடல் செய்யும் அதிகாரம் ஆணைக்குழுவுக்கு மட்டுமே உண்டு என்பதை உணர்ந்து
இதில் கூறப்படாத விடயங்கள் தொடர்பில் ஆணைக்குழுவின் ஆலோசனையை பெற வேண்டும். இது ஒரு அதிகாரி பிரயோகிக்கிற விதம் சம்பந்தமாக கேட்டால் நீங்கள் எழுதலாம். இந்த 2வது அத்தியாயத்தை இப்படி 2 துண்டா அதுக்குள்ள ஒன்றா சேர்ந்து தான் இருக்குது. நீங்கள் 2 துண்டா கலட்டி எடுக்க தெரியும். இந்த நுழம்புத்திரி மாதிரி நுழம்புத்திரி வரைக்கும் 2 நுழம்புத்திரி ஒன்றா சேர்ந்து வேறு நீங்கள் கலட்டி எடுப்பீங்க. அதுபோல் இங்கே உத்தியோகத்தரும் 2வது குழுவும் ஒன்றாக பின்னி பிணைஞ்சு இருப்பினோம். இப்போ நாங்கள் உத்தியோகத்தரை கலட்டி எடுத்துட்டோம். அடுத்தது குழுவை பற்றி பார்க்க போகிறோம். சரிதானே? முதலாவது கையளிக்கப்பட்ட தத்துவங்களை பெற்ற குழு ஆணைக்குழுவுக்கு பொறுப்புடையதாகவும் பதில் கூறக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். 2வது ஒரு குழுவுக்கு தத்துவங்கள் கையளிக்கப்படும் போது குழு அங்கத்தவர்களால் அந்த தத்துவங்கள் கூட்டாக பிரயோகிக்கப்பட வேண்டும். 3வது குழுவினருக்கு கையளிக்கப்பட்ட தத்துவம் ஒரு குழுவுக்கு கையளிக்கப்பட்ட தத்துவங்களை வேறு ஒரு நபர் அல்லது குழுவிடம் கையளிக்க முடியாது. சரிதானே? அவ்வாறு கையளிப்பதனால ஏதேனும் தீர்மானங்கள் கட்டளைகள் மேற்கொள்ளப்படுமாக இருந்தால் அவை செயல் வலுப்பெறாது. 5வது தத்துவங்கள் கையளிக்கப்பட்ட குழு தன்னுடைய விடயப்பரப்புக்கும் எல்லைக்கும் அப்பால் தத்துவங்களை பிரயோகிக்கும் போது அதனால் மேற்கொள்ளப்பட்ட அனைத்து செயற்பாடுகளும் அனைத்து தீர்மானங்களும் எந்த விளைவையோ வலுவையோ கொண்டிருக்க மாட்டாது. அவை வலுவற்றவையாகிவிடும். தத்துவங்களை கையளிக்கின்ற குழு அவற்றை பிரயோகிக்கும் போது பொதுச்சேவை ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்ட நடைமுறை விதிகள் வழிகாட்டல்கள் என்பவற்றுக்கு அமைவாக அதனை பிரயோகிக்க வேண்டும். அவற்றினுடைய நடைமுறை விதிகள் வழிகாட்டல்கள் என்பவற்றுக்கு அமைவாக அதனை பிரயோகிக்க வேண்டும். தத்துவங்கள் கையளிக்கப்பட்ட ஒரு குழு அது தொடர்பில் தேவைப்படுகின்ற சந்தர்ப்பங்கள் எல்லாம் பொதுச்சேவை ஆணைக்குழுவின் ஒத்துழைப்பையும் அறிவுறுத்தல்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நடைமுறை விதிகளில் உள்ளடங்காத எந்த ஒரு விடயம் தொடர்பிலும் பொருள்கோடல் செய்யும் அதிகாரம் ஆணைக்குழுவுக்கு உண்டு என்பதை மனதில் நிறுத்தி தொலைப்பட வேண்டும். இவ்வளத்தையும் திருப்பி அப்படியே குழுவுக்கு அடிக்கிறீங்க. சரிதானே? இதை நாங்கள் சாதாரணமாக மற்ற ஆக்களுக்கு எம்எஸ்ஓ டிஓ ஆக்களுக்கு இந்த 2வது அத்தியாயத்தை தட்டி விட்டுட்டு போகிற ஆரம்பத்தில் அதை பற்றி கதைக்கிறதே இல்லை. நேரடியாக நாங்கள் நியமனம் என்பதற்குள்ள தாவிடுவோம். சரி, இப்போ நியமனங்களை மேற்கொள்ளக்கூடிய அதிகார பீடங்கள் என்று கேட்டால் உங்களுக்கு குழப்பம் இல்லை. திணைக்கள தலைவர்களுடைய நியமனம் தொடர்பில் அமைச்சரவை, 2வது அரசாங்க சேவை ஆணைக்குழு, எல்லா நியமனங்களும் அதுகிட்டு தான் இருக்கு. 3வது அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால் 56(1) பிரிவின் கீழ் தத்துவம் கையளிக்கப்பட்ட ஒரு குழு. அதுக்கு உதாரணம் சொல்லுவீங்க. அடுத்தது அரசியலமைப்பின் 57(1) பிரிவின் கீழ் அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால் தத்துவங்கள் கையளிக்கப்பட்ட அரசாங்க அலுவலர்கள். இந்த 4 தரப்பினர் இருக்கிறது. 3வதாக எழுத போகிற குழுவுக்கு நீங்கள் சுகாதார சேவை குழு, கல்வி சேவை குழு உதாரணம் எழுதும். 4வதாக எழுத போகிற அரசாங்க அலுவலர்களுக்கு அமைச்சின் செயலாளர்கள், அமைச்சின் மேலதிக செயலாளர்கள், இணைந்த சேவைகள் பணிப்பாளர் நாயகம், திணைக்கள தலைவர்கள், அரசாங்க அதிபர்கள், நிறுவன தலைவர்கள் என்று சொல்லி எழுதவர். சரி, அடுத்தது பாருங்க. நியமனங்கள் என்பதனுள் அடங்குபவை எவை? அல்லது அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு தத்துவம் அளிக்கப்பட்டுள்ள நியமனங்கள் எவை? எவ்வாறான நியமனங்களை செய்வதற்கு அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு தத்துவம் உண்டு என்று சொல்லி கேட்பார். எவ்வாறான நியமனங்களை செய்கிறதுக்கு அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு தத்துவம் உண்டு என்று கேட்கப்பட்டால், முதலாவது இதில் நான் எளிமையாக சொல்லிட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுங்கள். முதலாவது பதவி ஒன்றுக்கு நியமித்தல். அரசாங்க ஆணைக்குழுவுக்கு எவ்வாறான நியமனங்களை செய்வதற்கு தத்துவம் உண்டு என்று கேட்கப்பட்டால், முதலாவது பதவி ஒன்றுக்கு நியமித்தல். பதவி ஒன்றுக்கு எப்படி நியமிக்கலாம்? சப்ஸ்டிடியூட்டாக போடலாம், பதிலீட்டு நியமனம். 2வது ஒப்பந்தம், கன்ட்ராக்ட். 3வது அமையம், ஹசுவல். 4வது தற்காலிகம், டெம்பரரி. கடமையை மேற்கொள்ளுதல். கடமையை மேற்கொள்ளுதல் என்ன? கடமையை மேவுதல், கடமையை மேற்கொள்ளுதல், ஆவரண கிரீமன்னு சொல்வார்கள் சிங்களத்தில். என்ன? கடமையை கவனித்தல். பதில் கடமை, நிரந்தரம் ஆகிய அடிப்படைகளில் பதவி ஒன்றுக்கு நியமிக்கலாம். இப்போ நாங்கள் இனி எங்களுக்கு அதெல்லாம் விளங்கி இருந்தபடியே பதவி ஒன்றுக்கு நியமித்தலை கொஞ்சம் விலாவாரியாக எழுத போகிறோம். பதிலேடு, ஒப்பந்தம், அமையம், தற்காலிகம், கடமையை கவனித்தல், பதில் கடமை மற்றும் நிரந்தரம் ஆகிய அடிப்படைகளில் பதவி ஒன்றுக்கு நியமித்தல். 2வது அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவரின்
சேவை அந்தஸ்தில் மாற்றம். உதாரணமாக முகாமைத்துவ சேவை உதவியாளர்களாக இருந்தார்கள், அவர்களை முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்களாக மாற்றும் போது அது ஒரு நியமனம். தரம் 2 இருந்தவர்களை தரம் 1க்கு மாற்றுகிற போது அது நியமனம். அது ஒரு புதிய நியமனம் தான், சரிதானே? அதில் நீங்கள் ஞாபகம் வச்சிருக்கணும். சில இடத்துல நாங்கள் பின்னுக்கு படிப்போம், ஒரு உத்தியோகத்தை விலகி போயிட்டு திரும்பி வரையக்கூட முன்னைய பதவிக்கு மீண்டும் அனுப்பப்படுகிற போது அவரை ஆரம்ப நிலையில் வைக்க வேணும் என்று சொல்லி படிக்கிறாங்க. ஈகோடு ஒரு உத்தியோகத்தை முன்னைய சேவைக்கு திருப்பி அனுப்பப்படுகிற போது வேறு ஒரு சேவைக்கு போய் அங்கே கன்ஃபர்மேஷனோட முடிக்கிற ஐவி பாஸ் பண்ணியில் முன்னைய சேவைக்கு திருப்பி அனுப்புகிற போது முன்னைய சேவையின் ஆரம்ப சம்பள படிநிலையில் வைக்கப்பட வேணும் என்று சொல்லி படிக்கிறோம் நாங்கள். அந்த ஆரம்ப சம்பள படிநிலைண்டா இப்போ எம்எஸ்ஓ கிளாஸ் 1 இருந்த ஒரு ஆள் போயிட்டு திருப்பி அவரை பழைய சேவைக்கு திருப்பி அனுப்பி அவரை கொண்டு வந்து MSO 3 வைக்கிறீங்களே, MSO 1 இனிஷியலில் தான் வைக்கணும். ஆகவே MSO 1 என்பது அவருடைய நியமனம், சரிதானே? அவர் கடைசியாக வகித்த நியமனம் இதெண்டா முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் தரம் 1 என்பது அவருடைய நியமனமே தவிர முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் என்பது அவருடைய நியமனம் அல்ல. அப்போ 2வது நியமன வகை என்ன? அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவரின் தற்போது உள்ள சேவை அந்தஸ்தில் மாற்றம். 3வது அரசாங்க சேவையில் உள்ள பதவி ஒன்றை வகிக்கின்ற உத்தியோகத்தர் அரசாங்க சேவையில் உள்ள மற்றும் ஒரு பதவிக்கு நியமிக்கப்படுகிறது. சேவை மாறையில் சேவையில் இருக்கு, ஆனால் பதவி மாறிட்டு. இப்போ உதாரணமாக நான் இலங்கை நிர்வாக சேவையில் இருக்கிறேன். நான் முதல்ல மாவட்டத்தினுடைய உதவி அரசாங்க அதிபராக இருந்தேன், இப்போ மாவட்ட தேர்தல் ஆணையாளராக இருக்கிறேன். இப்போ என்னுடைய பதவி மாறிட்டு சேவை இலங்கை நிர்வாக சேவையில் தான் இருக்கு. அப்போ சேவை மாறாமல் பதவி மாறுகிற போது அதுக்கும் ஒரு நியமனமாக இருக்கும். அரசாங்க சேவையில் பதவி ஒன்றை வகிக்கின்ற உத்தியோகத்தர் அரசாங்க சேவையின் மற்றும் ஒரு பதவிக்கு நியமிக்கப்படுவது ஒரு நியமனம். 4வது அரசாங்க சேவையில் குறைந்த பதவி தரத்தில் உள்ள உத்தியோகத்தர் உயர்தரத்தில் உள்ள பதவிக்கு நியமிக்கிறது. இப்போ நீங்கள் கிளாஸ் 1 2 இருந்து சுப்ராவுக்கு வந்தீங்க, மேலே சொல்லப்பட்டது சேவை அந்தஸ்தில் மாற்றம் என்றால் அவர் எம்ஏயா இருந்து MSOவா மாறினது 2வது, அல்லது டெவலப்மெண்ட் அசிஸ்டண்டாக இருந்து டெவலப்மெண்ட் ஆஃபீஸராக மாறுகிறார். அப்படி மாறுகிற போது அது ஒரு நியமனம். இது சேவையில் இருக்கிறார், தரம் மாறுகிறார், 2 இருந்தவர் 1க்கு வாரு, சரிதான். 5வது அரசாங்க சேவையில் இருந்து ஓய்வு பெற்ற அரசாங்க உத்தியோகத்தர் அல்லது உரிய முறையில் கேட்டு பதவி விலகிய அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவர் மீள அரசு சேவைக்கு இணைக்கப்படுதல் அல்லது ரீஇன்செர்ட் பண்ணுறவர்கள் மீள சேவைக்கு அமர்த்தப்படுது. இதுவும் ஒரு நியமனமாக கருதப்பட வேண்டும். நம்ம 5 நியமனங்களை மினி கேட்டு அழகாக எழுதுவோம் நாங்கள், சரிதானே? எவ்வாறான நியமனங்களை செய்வதற்கு அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு தத்துவங்கள் உண்டு என்று கேட்கப்பட்டால், 1வது பதவி ஒன்றுக்கு நியமித்தல், அழகாக எழுத போகிறோம், பதிலீடு, ஒப்பந்தம், அமையம், தற்காலிகம், கடமையை கவனித்தல், பதில் கடமை மற்றும் நிரந்தரம் ஆகிய அடிப்படைகளில் பதவி ஒன்றுக்கு நியமித்தல். 2வது அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவருடைய தற்போதைய சேவை அந்தஸ்தில் ஏற்படும் மாற்றம். 3வது அரசாங்க சேவையில் பதவி வகிக்கின்ற உத்தியோகத்தர் ஒருவரை அரசாங்க சேவையில் உள்ள வேறொரு பதவிக்கு நியமித்தல். 4வது அரசாங்க சேவையின் குறைந்த பதவி தரத்தில் உள்ள அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவரை உயர்தரத்தில் உள்ள பதவி ஒன்றுக்கு நியமித்தல். 5வது அரசாங்க சேவையில் இருந்து ஓய்வு பெற்ற அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவரை அல்லது உரிய முறையில் பதவி விலகிய உத்தியோகத்தர் ஒருவரை மீள நியமிப்பு செய்தல். இதில் இருக்கிற முதல் 4 நியமனங்களையும் ஆணைக்குழு செய்யலாம். ஆணைக்குழுவினால தத்துவங்கள் கையளிக்கப்பட்ட அதிகார பீடங்கள் செய்யலாம். ஆனால் 5வதாக இருக்கிற அரசாங்க சேவையில் இருந்து ஓய்வு பெற்ற உத்தியோகத்தரை மீள சேவைக்கு அமர்த்தல் அல்லது உரிய முறையில் கேட்டு பதவி விலகிய உத்தியோகத்தரை மீள நியமனம் செய்தல் ஆகிய அதிகாரம் ஆணைக்குழுவினால் தத்துவங்கள் கையளிக்கப்பட்ட அதிகார பீடங்களினால் செய்ய முடியாது, அல்லது அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால் மட்டுமே செய்ய முடியும். அதை தனியாக கேட்கலாம் ஒரு புள்ளிக்கு, சரிதானே? எப்படி அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால் மட்டுமே மேற்கொள்ளப்படத்தக்க நியமனம் எது என்று கேட்டால் நீங்கள் எழுதணும், அரசாங்க சேவையிலிருந்து ஓய்வு பெற்ற அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவரை அல்லது அரசாங்க சேவையிலிருந்து முறைப்படி பதவி விலகிய அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவரை மீள நியமித்தல் அல்லது மீள சேவைக்கு அமர்த்தல் அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால் மட்டுமே செய்யப்பட முடியும். சரியே, இந்த பகுதியை பார்க்க. அடுத்தது
ஒரு நியமன அதிகாரி நியமனங்களை செய்கின்ற போது ஒரு நியமன அதிகாரினால மற்ற பகுதிகள் சில அதை நான் தட்டி விட்டு கொண்டு போகிறேன். உண்மையில் நீங்கள் 100% அறிவுக்கு படிக்க வேணும் என்று ஆசைப்பட்டால் முழுசாக வாசிக்க வேணும். நான் அடிக்கடி சொல்கிறேன், அது ஒரு 60 பக்கம் அங்கால பின்னணைப்புகளை பிறகு விடுங்க. 60 பக்கம் 60 தரம் வாசித்தாலும் புதுசாக விளக்கம். அதுக்கு ஏற்ற மாதிரி அதை பார்த்துக்கொள்ளலாம். சரி, இப்போ கவனிப்பு சரிதானே. நியமனம் ஒன்றை வழங்குவதற்கு முன்னர் நியமன அதிகாரி எவ்வாறான நிபந்தனைகள் பூர்த்தியாக்கப்பட்டுள்ளது என்பது தொடர்பில் திருப்தி அடைய வேண்டும். இங்க படிக்கிற விஷயம் நிதி ஒழுங்கு விதி 200க்குள்ளவ அரசாங்க அலுவலர்களினுடைய வேதனங்கள் தொடர்பாக அனுமதி அளித்தல், அங்கீகாரம் அளித்தல், சான்றுபடுத்தல், கொடுப்பனவு செய்தல் என்று சொல்லி 4 படிமுறைகளாக பிரித்து பேசுகிற நேரத்தில் அங்கே கேட்பாங்க, அரசாங்க அலுவலர்களுடைய வேதனங்களை அனுமதி அளிக்கும் உத்தியோகத்தருடைய பொறுப்புகளவை அல்லது அனுமதி அளிக்கும் உத்தியோகத்தர் எந்த விடயங்களின் மீது அரசு செலுத்தவும். உண்மையிலே அரசாங்க உத்தியோகத்தருடைய வேதனங்களுக்கு அனுமதி அளித்தல் என்பது அரசாங்க உத்தியோகத்தருடைய சேவைக்கு அமர்த்துதல். உங்களுக்கு தெரியும், அனுமதி அளித்தல் என்றால் செய்யடா வேலை என்று சொல்றது, அங்கீகாரம் அளித்தல் என்றால் செய்த வேலைக்கு குடு காசு என்று சொல்றது. சரி, அதை நாங்கள் எஃப்ஆரில் படிப்போம் நினைப்போது சேர்க்கிற போகிறேன். அப்போ இங்கே நீங்கள் இதை படிக்கிற விஷயத்த எஃப்ஆர் 200 போயிட்டு படிப்பீங்க. 201 அனுமதி அளிக்கும் உத்தியோகத்தை கருத்தில் கொள்ள வேண்டிய விடயங்களை என்றால் ஒரு அப்பாயின்மெண்ட்டை கொடுக்க என்னென்ன பார்க்க வேணும். சரிதானே. முதலாவது, அந்த பதவி உரிய அதிகாரியினால், அது பொதுச்சேவை ஆணைக்குழுவோ அமைச்சரவையோ யாரோ உரிய அதிகாரியினால் அனுமதிக்கப்பட்ட பதவி அணிக்கு உட்பட்டதா என்பதை உறுதிப்படுத்த வேணும். இப்போ கச்சேரியில் ஒரு நர்சிங் ஸ்டாஃபை அப்பாயின்ட் பண்ணிடலாம், டாக்டரை அப்பாயின்ட் பண்ணிடலாம். ஏன்? அனுமதிக்கப்பட்ட பதவி அணியில் அப்படி ஒரு பதவி இல்லை, அதாலே அப்பாயின்ட் பண்ணிடலாம். அப்போ முதல்ல ஒரு நியமனத்தை செய்ய முன்னம் நியமன அதிகாரி உறுதிப்படுத்த வேண்டிய முதலாவது நிபந்தனை, குறிப்பிட்ட பதவியானது தொடர்புடைய அதிகாரியினால் அனுமதிக்கப்பட்ட பதவி அணிக்கு உட்பட்டதா. இரண்டாவது, குறித்த பதவிக்காக திரைசேரியினால் நிதியங்கள் வழங்கப்பட்டுள்ளதா, அதாவது அதற்கென நிதி ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதா. அப்பாயின்மெண்ட்டை கொடுத்துட்டு அப்படி சம்பளம் கொடுக்கிறது. ஆகவே குறித்த பதவியானது திரைசேரியினால் நிதியங்கள் வழங்கப்பட்டதாக உள்ளதா. மூன்றாவது, உண்மையாகவே பதவி அணியில் வெற்றிடம் காணப்படுகிறதா. இந்த உண்மையாகவே பதவி அணியில் வெற்றிடம் காணப்படுவது தொடர்பாக நான் திரும்ப கதைக்கிறேன். இப்போதைக்கு இதை பார்ப்போம். உண்மையாகவே பதவி அணியில் வெற்றிடம் காணப்படுகிறதா. நாலாவது, குறித்த பதவி அங்கீகரிக்கப்பட்ட பதவி அணியில் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்துக்கு அமைவாக இருக்கிறதா. குறித்த பதவியானது அங்கீகரிக்கப்பட்ட சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்தை கொண்டதாக இருக்கிறதா. ஐந்தாவது பார்க்கணும், எனக்கு அந்த நியமனத்தை கொடுக்கறதுக்கு அதிகாரம் உண்டா, எனக்கு நியமனம் வழங்குவதற்கு அதிகாரம் உண்டா. இந்த 5 விடயங்களையும் உறுதிப்படுத்த வேண்டியது ஒரு நியமன அதிகாரியினுடைய கடமை. 30வது, ஒரு கேள்வி கேட்கறதுக்கு அதிக வாய்ப்புள்ள உறுப்புரை. நான் சொல்லுகிறத கவனமாக குறித்து வச்சுக்கொள்ளுங்க. நியமனம் வழங்குவதற்கு முன்பாக நியமனம் செய்யும் அதிகாரி அல்லது நியமிப்பு அதிகாரி எவ்வாறான நிபந்தனைகள் தொடர்பில் பூர்த்தி அடைய வேண்டும், அவர் திருப்தி அடைய வேண்டும். எவ்வாறான நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதா என்பது தொடர்பாக அவர் திருப்தி அடைய வேண்டும் என்று கேட்கப்பட்டால் ஒரு 4 உங்கள்கிட்ட கேட்கலாம். சரிதானே. அவர் திருப்தி அடைய வேண்டிய 4 நிபந்தனைகள் சொல்லுங்க என்று 4 புள்ளிகளை அள்ளி கொடுக்கலாம். அப்படி கொடுக்கறதுக்கு நீங்கள் 5 எழுதக்கூடிய மாதிரி வச்சுக்கொள்ள. சரி, யூட்டன் அடிக்கடி சொல்கிறது, நீங்கள் ஒரு நடைமுறை உதாரணம் சொன்னீங்களா, எங்களுக்கு நித்திரை இல்லாமல் போகும், நாங்கள் படிப்போம் என்று சொல்லி. நான் பொது எழுதுனர் சேவையில் இருந்தபோது 2000 ஆண்டு பொது எழுதுனர் சேவையில் இருந்தபோது சாவச்சேரி பிரதேச செயலகத்தில் ஓய்வூதிய பிரிவில் வேலை செய்தேன். அப்போது புதுக்குடியிருப்பை சேர்ந்த பத்மாவதி என்று சொல்லி ஒரு அம்மாவை நெசவு டீச்சரோ அப்படி ஏதோ, அவருக்குரிய ஓய்வூதிய ஆவணங்கள் அனைத்தும் செய்து கொழும்புக்கு அனுப்பியாச்சு, ஓய்வூதிய திணைக்களத்துக்கு அனுப்பியாச்சு. அங்கே இருந்து பதில் வந்தது, அவருக்கு நியமனம் உரிய அதிகாரியினால் வழங்கப்படாததால் நியமனம் செல்லாது என்று சொல்லி. அவருடைய நியமனம் செயல் வலுவற்றது. அந்த நேரத்தில் இருந்த வடக்கு கிழக்கு இணைந்த மாகாண சபையில் ஒரு அமைச்சருடைய செயலாளர்
அவரே நியமனத்தை வழங்கிட்டார். உண்மையில் அது மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவினால் வழங்கப்பட வேண்டிய நியமனம். பொதுச்சேவை ஆணைக்குழுவின் செயலாளர்னால முறையான நியமன கடிதம் வழங்கப்பட்டிருக்கவில்லை. அவர் நீண்ட காலம் வேலை செய்து பென்ஷனில் போய்க்குதான் அவருடைய நியமனம் செல்லாதுன்னு சொன்னாங்க. அப்போது வடக்கு கிழக்கு மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவின் செயலாளராக கமலா சிவசிதம்பரம் அம்மா அவர்கள் இருந்தார்கள். நான் அந்த அம்மா வேம்படியில் ஒரு எக்ஸாமுக்கு வந்திருந்த நேரம் போய் கதைச்ச போது அந்த பழைய டேட்டில் 87ஆம் ஆண்டு திகதியில் 2000 ஆண்டு அவர்களுக்கு மீள ஒரு நியமன கடிதம் வழங்கி அந்த ஓய்வூதியம் முடிவுறுத்தப்பட்டது. அது சரியாகி கொடுத்தாங்க. அப்போது எப்பவும் ஒரு நியமன அதிகாரி எனக்கு அந்த நியமன அதிகாரம் உண்டா என்று பார்க்கணும். இல்லாட்டி அவர் போயிடுவார், நியமனத்தை பெற்றவர் ஓய்வூதியம் இல்லாமல் வீட்டை போகுது. சரி, இப்போ நியமனம் வழங்குவதற்கு முன்பாக திருப்தி அடைய வேண்டிய நிபந்தனைகள் எவை என்று கேட்கப்பட்டால் நீங்கள் இந்த பகுதியை சொல்லுவீங்க. சரிதானே? இனி இந்த நியமனம் ஒன்று எப்போது உண்மையில் வெற்றிடமாக காணப்படும். இதை வேறொரு விதமாக கேட்டால், குறித்த பதவியை வகிப்பவர், ஏதேனும் ஒரு பதவியை வகிப்பவர் கடமைக்கு சமூகம் அளிக்காத போதிலும் அப்பதவி வெற்றிடமாக உள்ளது என கருத முடியாத சந்தர்ப்பம் எவை என்று கேட்பார்கள். ஏதேனும் ஒரு பதவியை வகிக்கும் உத்தியோகத்தர் ஒருவர் உண்மையாகவே கடமைக்கு சமூகம் அளிக்காத சூழ்நிலையில் அந்த பதவி வெற்றிடம் ஏற்பட்டுள்ளதாக கருத முடியாத சந்தர்ப்பங்கள் அவை. முதலாவது, சம்பளத்துடன் லீவில் நிற்றல். சம்பளத்தோட லீவில் நிற்கிறார். இப்போ உதாரணத்துக்கு மெட்டர்னிட்டி லீவில் ஒரு பிள்ளை நிற்குது. அப்போது அது வேக்கண்ட் இன்னொரு ஆளை குழந்தை அப்பாயின் பண்ணலாமோ? வேக்கண்டோ பதவி இல்லை, முழு சம்பளத்துடனான லீவில் நிற்பது. ரெண்டாவது, சம்பளமற்ற லீவு, அது அரை சம்பளமோ முழு சம்பளமோ சம்பளமற்ற லீவில் நிற்றது. மூன்றாவது, பிற கடமைகளுக்காக தற்காலிகமாக விடுவிக்கப்பட்டிருந்தது. நாலாவது, பணித்தடை செய்யப்பட்டிருந்தது. ஐந்தாவது, ஓய்வு பெறுவதற்கு தயார்படுத்தும் விடுமுறையில் இருத்தல். ஆகிய சந்தர்ப்பங்களில் பதவி வெற்றிடம் ஏற்பட்டுள்ளதாக கருதப்பட மாட்டாது. 31வது உறுப்புரையினுடைய முதல் 3 வரிகளையும் பார்த்து கொண்டீங்கன்னா சரி. ஏதேனும் ஒரு பதவி வகிப்பவர் முழு சம்பளத்துடனான லீவு அல்லது சம்பளமற்ற லீவில் இருக்கும்போது, பிற கடமைகளுக்காக தற்காலிகமாக விடுவிக்கப்பட்டிருக்கும் போது, அல்லது பணித்தடை செய்யப்பட்டிருக்கும் போது, அல்லது ஓய்வு பெறுவதற்கு தயார்படுத்தும் விடுமுறையில் இருக்கும்போது அங்கு பதவி வெற்றிடம் ஏற்பட்டுள்ளதாக கருதப்பட மாட்டாது. சரிதான். பதவி வெற்றிடம் ஒன்று இல்லாத போதும் குறித்த அலுவலர் கடமைக்கு சமூகம் அளிக்காத சந்தர்ப்பத்தில் நியமன அதிகாரி வேலை ஓட்டத்தை சீராக்கும் நோக்கில் செய்யக்கூடிய நடவடிக்கை என்ன? பதில் கடமை ஒன்றில் நியமனத்தை செய்வது, ஆக்டிங் கொடுக்கலாம், வேற ஒரு அப்பாயின்மெண்ட்டும் செய்யலாம். சரிதானே? சரி, அடுத்தது இந்த 33வது ஒரு கவனம் செலுத்த. நியமனம் ஒன்று செயல்வலுப்பெறும் திகதி எவ்வாறு தீர்மானிக்கப்படுகிறது? 2 புள்ளிக்கு தான் இதுக்குள்ளேயும் இருக்கு. நியமன திகதி ஒன்று எவ்வாறு செயல்வலுப்பெறுகிறது, அல்லது ஒரு உத்தியோகத்தருடைய நியமனம் செயல்வலுப்பெறும் திகதி எவ்வாறு தீர்மானிக்கப்படுகிறது? அப்போ 2 விடயங்களை சொல்ல வேணும். சரிதானே? ஒன்று, நியமன கடிதத்தில் குறிப்பிடப்பட்ட திகதி அல்லது உத்தியோகத்தர் முறைப்படி தனது பதவியின் கடமைகளை பொறுப்பேற்ற திகதி, இவற்றில் எது பிந்தியதாக நிகழ்கிறதோ அந்த திகதி நியமனம் செயல்வலுவுக்கு வரும் திகதியாக இருக்க வேண்டும். முதலாவது விடயம், தொடர்புடைய நியமன கடிதத்தில் குறிப்பிடப்பட்ட திகதி அல்லது உத்தியோகத்தர் முறைப்படி தன்னுடைய பதவியின் கடமைகளை பொறுப்பேற்ற திகதி, இதில் எது பிந்திய திகதியோ அது நியமனம் செயல்வலுப்பெறும் திகதியாக இருக்க வேண்டும். இதில் கனவேறிட்டு ஒரு குழப்பம் வார இந்த இடத்துல ஒரு கேட்பார்கள், எப்படி நியமன கடிதத்துக்கு முன்னுக்கு அவர் பதவியை பொறுப்பேற்றிருப்பார் என்றால் அது நிகழ்ந்தது. இந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள்
பயிலுனர்களாக இருக்கிற போது அவர்கள் முன்னரே கடமையை பொறுப்பேற்று விட்டார். ஆனால் அவர்களுக்குரிய நியமன கடிதம் பின்னர் தான் கிடைக்குது. இப்போ அவர்கள் கடமையை பொறுப்பேற்ற திகதி முன்னுக்கு, நியமன கடிதத்தில் குறிப்பிடப்பட்ட திகதி பின்னுக்கு. இப்போது நியமனம் செயல்வெளப்பெறும் திகதி என்பது நியமன கடிதத்தில் குறிப்பிடப்பட்ட திகதி. வடக்கு மாகாண சபையில் நீங்கள் எடுகேஷன் ஆக்கள் இப்போ டீச்சிங் கொடுத்தீங்க, அவங்கள் கடமையை பொறுப்பேற்பதற்கு அன்றைய தினம் போகையில், பொதுவாகவே போகையில், அன்றைக்கு ஏதோ பள்ளிக்கூடம் லீவு விட்டுட்டீங்க, அது வேறு, அது அடுத்த அவர்கள் போகையில் ஏதோ காரணத்தினால ஒரு 3 நாள் தாமதமாக ஒருவர் போகிறார். இப்போது நியமன கடிதத்தில் குறிப்பிடப்பட்ட திகதி, அலுவலர் பொறுப்பேற்ற திகதி என்பவற்றில் அலுவலர் பொறுப்பேற்ற திகதி பிந்தியதாக நிகழ்வதன் காரணமாக அவர் பொறுப்பேற்ற திகதி எதுவோ அது நியமனம் செயல்வளவுக்கு வரும் திகதியாக இருக்கும். இவ்வளவு எழுத தேவையில்லை, நான் முதலாவது விடயமாக சொல்லித் தருகிறேன். அதாவது நியமனம் செயல்வளப்பெறும் திகதி தீர்மானிக்கப்படுகின்ற 2 அடிப்படைகளை உங்கள்கிட்ட கேட்டால், முதலாவது அடிப்படை எழுதிட்டீங்க, தொடர்புடைய நியமன கடிதத்தில் குறிப்பிடப்பட்ட திகதி அல்லது உத்தியோகத்தர் முறைப்படி தனது பதவியில் கடமைகளை பொறுப்பேற்ற திகதி. இதில் எது பிந்தியதாக நிகழ்கிறதோ அந்த திகதி நியமனம் செயல்வளவுக்கு வரும் திகதியாக இருக்கும். இரண்டாவது, அலுவலர் ஒருவருடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட காரணங்களின் நிமித்தம் வேறு கடமைக்கு நியமிக்கப்பட்டிருத்தல், வேறு கடமைக்கு தற்காலிகமாக விடுவிக்கப்பட்டிருத்தல், கடமை நோக்கம் வெளிநாடுகளுக்கு சென்றிருத்தல், அல்லது தனது கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட விடயத்தின் காரணமாக உரிய திகதியில் அவர் தன்னுடைய புதிய பதவியில் கடமையை பொறுப்பேற்க தடை ஏற்படும் போது நியமனம் செயல்வளவுக்கு வரும் திகதி ஆணைக்குழுவினால் தீர்மானிக்கப்படும். இதுதான் 2வது. சரிதானே? எவரேனும் ஒரு உத்தியோகத்தர் வேறு கடமைகளுக்காக தற்காலிகமாக விடுவிக்கப்பட்டு அல்லது கடமையின் நிமித்தம் வெளிநாடு சென்றிருந்து அல்லது தனது கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட விடயத்தின் காரணமாக உரிய திகதியில் நியமனத்தை பொறுப்பேற்க தடை ஏற்படும் போது அந்த நியமனம் செயல்வளவுக்கு வரும் திகதி ஆணைக்குழுவினால் தீர்மானிக்கப்படும். 33வது கேள்வி கேட்டால் 33வது உறுப்புரையில் கேட்கக்கூடிய கேள்வி இதுதான். சரிதான்? அடுத்தது, நியமனங்களை முத்திகதியிடுவது தொடர்பாக 2 விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நியமனங்களை முத்திகதியிடுவது, எப்போது நியமனங்களை முத்திகதியிடலாம், 2வது எப்போது நியமனங்களை முத்திகதியிட முடியாது என்று சொல்லி கேட்க. இன்னொரு கேள்வி, வெஸ்பாட் கேள்வி, நாங்கள் கவனிக்காமல் போயிடுவோம். ஒரு 3/4 லைன் 35வது உறுப்புரை, நியமனம் ஒன்றை முத்திகதியிடும் அதிகாரம் யாருக்கு இருக்குது? ஆணைக்குழு தவிர்ந்த எந்த ஒரு நியமன அதிகார பீடத்துக்கும் நியமனத்தை முத்திகதியிடும் அதிகாரம் கிடையாது. அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு தான் நியமனத்தை முத்திகதியிடுகிற அதிகாரம் உண்டு. இதுக்குள்ள கேள்வி கேட்டால் லைனுக்கு கேட்கலாம், 10 மார்க்ஸு தான், கவனமாக இருக்கும். ஒவ்வொரு உறுப்புறையிலையும் ஒவ்வொரு புள்ளிக்கும் கேட்டுக்கொண்டு வரலாம். 3 இருக்குதுன்னா 3 தான் எழுதணும் இல்லை, ஒன்றா. சரிதானே? நியமனத்தை முத்திகதியிடுகிற அதிகாரம் யாருக்குரியது? முத்திகதியிடுவதற்கு விண்ணப்பிக்கும் போது விண்ணப்பிக்கின்ற நியமன அதிகாரி திருப்தி அடைய வேண்டிய ஒரு விடயத்தை சொல்லுங்க. நியமனம் ஒன்றை முத்திகதியிடுவதற்கு இடமளிக்கப்படக்கூடாத சந்தர்ப்பம் ஒன்றை சொல்லுங்க என்று சொல்லி இப்படியே லைனுக்கு கேள்வி போகலாம். கொஞ்சம் எழுதக்கூடிய மாதிரியாக கதைக்கிறேன். எனக்கு திரும்ப திரும்ப கதைக்க ஆசை, ஆனால் இந்த 1 மாதத்துக்குள்ள சிலபஸ் முடிக்கும். நீங்கள் படிக்கணும். அப்படி படிக்கிற போது வந்து சரி பாருங்க, ஒரு நியமனத்தை முத்திகதியிடுவதற்கு விண்ணப்பிக்கும் போது தொடர்புடைய நியமன அதிகாரி, அதாவது சம்பந்தப்பட்ட நியமன அதிகாரி, முத்திகதியிடுவதற்கு அவரை இட்டு சென்ற நியாயப்பாடுகளவை, காரணங்களவை, அதுக்கான ரேஷனல் ஜஸ்டிஃபிகேஷன். நியமனங்களை முத்திகதியிடுவது தொடர்பாக அவற்றுக்கான நியாயப்பாடுகளை குறிப்பிட்டு நியமன அதிகாரி, அந்த பதவிக்குரிய நியமன அதிகாரி அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு அந்த விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும். முத்திகதியிடுவதற்கான வேண்டுகோளினை சமர்ப்பிக்க வேண்டும். சரிதான்? முத்திகதியிடுவதற்கு விண்ணப்பிக்கும் போது கீழ் வருகின்ற 3 நிபந்தனைகள்
பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்த பின்பாகவே அதற்கான விண்ணப்பத்தை கொடுக்க வேண்டும். என்ன 3 நிபந்தனைகள் என்றால், முதலாவது கவனிங்க, சரிதானே, முத்திகதி இடுவதற்கு உத்தேசிக்கப்பட்ட நியமனம் ஏற்புடைய சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்துக்கு அமைவாக மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். சுப்ப நியூமரிக்கு முத்திகதி இடுவதற்கு கேட்க முடியாது. சுருக்கம், சுப்ப நியூமரி என்றது என்ன சொல்றது? சுப்ப நியூமரி என்றதுக்கு என்ன பார்த்தாமல், மிகை ஆளணி அடிப்படையில் செய்யப்பட்ட நியமனங்களுக்கு அதெல்லாம் எழுதுறையில் அங்கே உண்டே. நான் சும்மா உங்களை விளக்கத்துக்காக சொல்கிறேன். மிகை ஆளணி அடிப்படையில் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டிருந்தால் முத்திகதி இடுவதற்கு கேட்க முடியாது. அப்போ நான் 3ஆவதுல இருந்து முதலாவது நோக்கி நகர்றேன்னா, முதலாவது என்ன சொல்லியிருக்கு? முத்திகதி இடுவதற்கு உத்தேசிக்கப்படுகிற நியமனம் தொடர்புடைய சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்துக்கு அமைவாக மேற்கொள்ளப்பட்டிருக்க வேணும். சரிதானே? 2வது, நீங்கள் எந்த திகதியில் முத்திகதி இடுவதற்கு கேட்குறீங்களோ அந்த திகதியில் அந்த உத்தியோகத்தை அந்த நியமனத்துக்கு வேண்டிய தகமைகளை பூர்த்தி செய்திருக்க வேண்டும். அதன் பின்பாகத்தான் அவர் பூர்த்தி செய்திருக்கிறார் என்றால் அப்போது முத்திகதியிட முடியாது. 2வது, நியமனத்தை முத்திகதிடுவதற்கு உத்தேசிக்கப்படுகின்ற திகதி ஒன்றில் ஆட்சேர்ப்பு திட்டம் அல்லது சேவை பிரமாண குறிப்புக்கு அமைவாக நியமனத்துக்கு தேவைப்படுகின்ற பூரணமான தகமைகளை தொடர்புடைய உத்தியோகத்தர் பெற்றிருக்க வேண்டும். 3வது, நீங்கள் முத்திகதி இடுவதற்கு ஒரு திகதியை உத்தேசிக்கிறீங்க, அந்த டேட்டில் அந்த போஸ்ட் வேக்கண்டாக இருந்திருக்க வேண்டும். அந்த நாள் முதல் அப்பதவியில் வெற்றிடமாக காணப்பட்டிருக்க வேண்டும். அந்த நாள் முதல் அந்த பதவி நிரந்தரமான வெற்றிடம் நிலவி இருக்க வேண்டும். அப்போது ஒருவர் சேவையில் இருந்தார் என்றால் பிறகு வந்தவரை கொண்டே அந்த ப்ரீடேட் பண்ணிடலாம். இது கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். ஏஓமாருக்கு நடக்கிற எக்ஸாமல்லோ இந்த இடம் கேட்கலாம். நியமனத்தை முத்திகதிடுவதற்கு விண்ணப்பிக்கின்ற முறை என்ன? நியமனத்தை முத்திகதிடுவது தொடர்பான போதிய காரணங்களை அல்லது நியாயப்பாடுகளை குறிப்பிட்டு தொடர்புடைய நியமன அதிகாரியினால் ஆணைக்குழுவுக்கு முத்திகதிடுவதற்கான விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். சரி, முத்திகதியிடுவதற்கான திகதி ஒன்றை தீர்மானிப்பது அல்லது முத்திகதியிடுவதற்கு விண்ணப்பிக்கும் போது நியமன அதிகாரி உறுதி செய்து கொள்ள வேண்டிய நிபந்தனைகள் எவை? இப்போ நியமன அதிகாரிக்கு ஒரு நியமனத்தை செய்ய 5 விஷயம் உறுதி செய்து கொள்ள வேணும். இங்கே முத்திகதியிடுவதற்கு விண்ணப்பிக்கும் போது அவர் 3 விடயங்களை உறுதி செய்து கொள்ள வேணும். 1, நீங்கள் எப்போ முத்திகதியிடுவதற்கு கேட்குறீங்களோ அந்த திகதியில் அந்த பதவி வெற்றிடமாக நிரந்தர வெற்றிடமாக இருந்திருக்க வேண்டும். 2வது, நியமனத்தை இடுவதற்காக உத்தேசிக்கின்ற போது அந்த திகதியில் குறிப்பிட்ட உத்தியோகத்தர் அந்த நியமனத்துக்கு தேவையான பூரண தகமைகளை கொண்டிருக்க வேண்டும். 3வது, முத்திகதியிடுவதற்கு உத்தேசிக்கப்படுகின்ற நியமனம் தொடர்புடைய சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்துக்கு அமைவாக மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். சரிதான்? அடுத்தது, எந்த சந்தர்ப்பத்தில் முத்திகதி இடுவதற்கு இடமளிக்கப்பட மாட்டாது? எவ்வாறான சந்தர்ப்பங்களில் நீங்கள் ப்ரீடேட் பண்ணிக்கொள்ளலாம்? முதலாவது, ஓப்பன் எக்ஸாமில் வந்தவர் ப்ரீடேட் பண்ணினார். 4வது, திறந்த பிரிவின் கீழ் வெளிவாரியான விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்பட்டு ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டிருந்தால் நியமனம் முத்திகதியிடுவதற்கு இடமளிக்கப்படக்கூடாது. 2வது, நியமனம் வழங்குவதற்கு விண்ணப்பங்கள் கோருகிற அறிவித்தலில் தகமைகளுக்கு என்று சொல்லி தகமைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டிய ஒரு திகதி ஒன்று சொல்லி இருப்பார். அந்த திகதிக்கு முன்னுள்ள ஒரு திகதிக்கு நியமனத்தை முத்திகதியிட முடியாது. கீழே இருந்து மேலே சொல்றேன். நியமனம் வழங்குவதற்கு விண்ணப்பங்கள் கோரப்பட்ட அறிவித்தலில் தகமைகள் பரீட்சிக்கப்படும் என குறிப்பிடப்பட்ட திகதிக்கு முன்னுள்ள ஒரு திகதியில் முத்திகதியிட முடியாது. 3வது, பரீட்சை நடத்தப்பட்டு ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டிருந்தால் அது எழுத்து பரீட்சையாக இருக்கலாம்,
நேர்முக பரீட்சையாக இருக்கலாம், அல்லது செய்முறை பரீட்சையாக இருக்கலாம், அல்லது மூன்றுமாகவும் இருக்கலாம். சரிதானே? முழுமையாக அல்லது பகுதியாக. இப்போ உங்களுக்கெல்லாம் பகுதியாக போட்டி பரீட்சை இருக்கு, முழுமையாக அல்ல. அதில் இன்னொரு பகுதி கோவைகளை பற்றி பார்க்க போகிறாங்க. முழுமையாக அல்லது பகுதியாக போட்டி பரீட்சை ஒன்றில் உத்தியோகத்தை பெற்ற புள்ளிகளின் அடிப்படையில் அல்லது நேர்முக பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் நியமனம் வழங்கப்பட்டதென்றால் அந்த பரீட்சை நடத்தப்பட்ட திகதிக்கு முன்னுள்ள ஒரு திகதியில் முத்திகதியிட முடியாது. எக்ஸாம் நடந்த டேட்டுக்கு முன்னுக்குள்ள ஒரு டேட்டில் முத்திகதி இட முடியாது. 4வது, அவ்வாறு முத்திகதி இடுவதன் மூலமாக அந்த பதவிக்கோ தரத்துக்கோ இந்த நபருக்கு முன்னர் நியமனம் பெற்ற ஒருவருடைய சேவை மூப்பு பாதிக்கப்படுமாக இருந்தால் அப்போதும் முத்திகதியிட முடியாது. அவ்வாறு முத்திகதியிடுவதன் காரணமாக தொடர்புடைய உத்தியோகத்திற்கு முன்னர் அந்த பதவியில் அல்லது அந்த தரத்தில் நியமனம் பெற்ற ஒருவரை விட குறித்த உத்தியோகத்திற்கு சேவை மூப்பு அதிகமாக கிடைக்குமாக இருந்தால் அல்லது அவருடைய சேவை மூப்பு குறைவடையுமாக இருந்தால் அப்போது முத்திகதி இடுவதற்கு அனுமதிக்க. சரி, அப்போ நாங்கள் நியமனம் ஒன்றை முத்திகதி இடுவதற்கு விண்ணப்பிக்கும் போது கருத்தில் கொள்ள வேண்டிய அல்லது பூர்த்தி செய்திருக்கப்பட வேண்டிய நிபந்தனைகள் என்ன என்று சொல்லி பார்த்திருக்கிறோம். அதுபோல எக்காரணம் கொண்டும் நியமனம் ஒன்றை முத்திகதி இடுவதற்கு இடமளிக்க முடியாத சந்தர்ப்பங்கள் 4 பார்த்திருக்கிறோம். இது நான் திரும்ப சொல்லுகிறேன். உங்களுக்கு 4 புள்ளிகள் அல்லது 8 புள்ளிகள் கேட்குற மாதிரி 36, 37 ஆர்டிக்கல் அப்படியே தூக்கி வச்சு ஒரு கேள்வியாக கேட்டுவிடலாம், ஒரு கட்டுரை வினாவாக கேட்கலாம். எங்கெங்கெல்லாம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ அந்த இடங்கள்ல நாங்கள் நின்று நிலைத்து தரித்திருந்து அதை ஆறாமற படிச்சுட்டு அங்கால போகிறது நல்லது. சரிதானே? எனக்கு சில பேர் சொல்லுகிற செய்திகள் மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கும். நீங்கள் படிப்பிச்சு முடிஞ்சால் நாங்கள் அந்த பகுதி பார்த்துட்டு தான் படுக்கிற நாங்கள், அல்லது அடுத்த நாள் காலையில் பார்க்குற நாங்கள், அதே போல் எல்லாரும் செய்து. சரி, இந்த சேவை பிரமாண குறிப்பு ஆட்சேர்ப்பு திட்டம், சர்வீஸ் மினிட் SOR என்று சொல்வார்கள், சிஸ்டம் ஆஃப் ரிக்ரூட்மெண்ட், இந்த 2க்கும் சம்பந்தமான கேள்விகள் கேட்கப்படுகிறது. பல பேருக்கு தெரியும், இருந்தாலும் நான் உங்களுக்கு என்ற ஸ்டைலில் நான் விளங்கப்படுத்திட்டு தான் போவேன். சேவை பிரமாண குறிப்பு ஆட்சேர்ப்பு திட்டங்கள் என்றால் என்ன? முதல் அந்த 2ஐயும் தனியாக வகைப்படுத்தி பார்க்கவும். அரசாங்க சேவையில் அங்கீகரிக்கப்பட்ட சேவைகள் உண்டு. அங்கீகரிக்கப்பட்ட சேவைகள் என்றால் நாடளாவிய சேவைகள். இந்த நாடளாவிய சேவைகளுக்கு உதாரணங்கள் எல்லாம் நீங்கள் படித்து வச்சிருக்க வேணும், அதை நாங்கள் படிப்போம். நாடளாவிய சேவைகள். 2வது இணைந்த சேவைகள். 3வது ஏனைய சேவைகள் என அரசாங்க சேவையில் அங்கீகரிக்கப்பட்ட சேவைகள் 3 வகைப்பாட்டுக்குள்ள இருக்குது. இப்போ நாடளாவிய சேவைகள் என்ன உங்களுக்கு தெரியும்? இலங்கை நிர்வாக சேவை, கணக்காளர் சேவை, திட்டமிடல் சேவை, பொறியியலாளர் சேவை, கட்டட கலைஞர் சேவை, விஞ்ஞான சேவை, விவசாய சேவை, இப்படியே சேவைகள் எல்லாம் இருக்குது. அப்போ இது நாடளாவிய சேவைகள். இணைந்த சேவைகள் என்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும், மொழிபெயர்ப்பாளர்கள், நூலகர்கள், அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்கள், சாரதிகள், அலுவலக பணியாளர்கள், இப்படி இந்த வகையானாக்கள் அதுக்குள்ளே இருக்கிறார்கள். ஏனைய சேவைகள் என்று சொல்லி இதுவரையில் இலங்கை தொழில்நுட்ப சேவை தான் அதுக்குள்ளே சேர்க்கப்பட்டிருக்கு. இலங்கை தொழில்நுட்ப சேவை பொது நிர்வாகத்துக்குள்ளே வருகிற சேவைகளை சொல்லுகிறேன். இலங்கை தொழில்நுட்ப சேவை அதுக்குள்ளே சேர்க்கப்பட்டிருக்குது. இந்த சேவைகள் அல்லது சேவைகளுக்குள்ள வருகிற பதவிகள், இப்போ இலங்கை நிர்வாக சேவை என்றது ஒரு சேவை, அதுக்குள்ளே இருக்கிற அரசாங்க அதிபர், பிரதேச செயலர் போன்றவை பதவிகள். அப்போ அரசாங்க சேவையில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட சேவைகளுக்கும் அச்சேவைகளில் உள்ள பதவிகள் தரங்களுக்கும் சேவை பிரமாண குறிப்பு ஒன்று காணப்படும். சர்வீஸ் மினிட் அங்கதான் இருக்கும். இவ்வாறு அங்கீகரிக்கப்பட்ட சேவைகளுக்கு வெளியே உள்ள அனுமதிக்கப்பட்ட பதவிகளுக்கு ஆட்சேர்ப்பு திட்டம் ஒன்று இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு தொழில்நுட்ப உதவியாளர், TO இல்லை,
டிஓ தொழில்நுட்ப சேவைக்கு வருகிறேன். டிஏ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இவர் இந்த சேவைகளுக்குள்ளே அரசாங்க சேவையில் அங்கீகரிக்கப்பட்ட சேவைகளுக்கு வெளியே உள்ள அனுமதிக்கப்பட்ட பதவி அது. அவ்வாறான பதவிக்கு ஆட்சேர்ப்பு திட்டம் ஒன்று இருக்க வேண்டும். இப்ப வேறுபாடு விளங்குதா? அரசாங்க சேவையில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட சேவை ஒவ்வொன்றிலும் உள்ள பதவிகள் தரங்கள் தொடர்பில் சேவை பிரமாண குறிப்பொன்று இருக்க வேண்டும். அவ்வாறான சேவைகளுக்கு வெளியே உள்ளதும் அனுமதிக்கப்பட்டதுமான பதவி ஒவ்வொன்றுக்கும் ஆட்சேர்ப்பு திட்டம் ஒன்று இருக்க வேண்டும். இது ஒரு பாயிண்ட். இரண்டாவது சிமிலாரிட்டி, அவதனுடைய ஒத்த இயல்பை பற்றி பேச போகிறோம். ஆட்சேர்ப்புக்கான தகமைகள், ஆட்சேர்ப்பு முறைகள், சம்பள அளவு திட்டங்கள், சேவை நிபந்தனைகள், பதவி உயர்வு முறைகள், தொழில் நெறிமுறைகள் மற்றும் இயைபுடைய இன்ன பிற சகல விவரங்களும் சேவை பிரமாண குறிப்பிலும் ஆட்சேர்ப்பு திட்டத்திலும் உள்ளடக்கப்பட்டிருக்க வேண்டும். இது அதனுடைய ஒத்த தன்மையை சொல்லுகிறது. இனி மூன்றாவது பாயிண்ட்டுக்கு போகிறோம். மூன்றாவது பாயிண்ட் சொல்லுகிற நேரத்தில் ஒன்றை விட்டு ஒன்று மாறி மாறி இருந்த டூயட் படத்தில் வருகிற பாட்டு மாதிரி சரிதானே, ஒரு கர்நாடிக் ஒரு வெஸ்டர்ன், ஒரு கர்நாடிக் ஒரு வெஸ்டர்ன் மாதிரி. இங்கே முதலாவதுக்கு வேறுபாடு, ரெண்டாவது ஒற்றுமை, மூன்றாவதுக்கு வேறுபாடு, நாலாவதுக்கு ஒற்றுமை, இப்படித்தான் அடிப்போம். சரி, இப்போ மூன்றாவது வேறுபாடு சொல்ல போகிறோம். சேவை பிரமாண குறிப்புகள் பொது சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகளில் உள்ள முதலாம் பின்னிணைப்பின் நியம மாதிரியின்படி தயாரிக்கப்பட வேண்டும். ஆட்சேர்ப்பு திட்டங்கள் அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் பின்னிணைப்புகளில் இரண்டாம் பின்னிணைப்பின் நியம மாதிரிக்கு அமைவாக தயாரிக்கப்பட வேண்டும். நீங்கள் ஒரு இந்த புத்தகத்தில் ஒவ்வொரு பின்னிணைப்பையும் பார்த்து படித்து வச்சுக்கொள்ள வேண்டும். பின்னிணைப்புக்குள்ள கேள்வி பார்த்து சேவை பிரமாண குறிப்பு அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகளின் பின்னிணைப்பு ஒன்றில் உள்ள நியம மாதிரிக்கு அமைவாக, ஸ்டாண்டர்ட் மாடல் நியம மாதிரிக்கு அமைவாக தயாரிக்கப்பட வேண்டும். ஆட்சேர்ப்பு திட்டங்கள் இரண்டாம் பின்னிணைப்பில் குறிப்பிடப்பட்ட நியம மாதிரிக்கு அமைவாக தயாரிக்கப்பட வேண்டும். இப்ப மூன்றாவது வேறுபாடு. இனி நாலாவது என்ன சொல்ல போறோம்? ஒற்றுமை சொல்ல போறோம். நாலாவது ஒற்றுமை சொல்ல போறோம். சரிதானே? எப்படி? சேவை பிரமாண குறிப்புகளும் ஆட்சேர்ப்பு திட்டங்களும் தொடர்புடைய அமைச்சின் செயலாளரினால் தாபன பணிப்பாளர் நாயகம், தேசிய சம்பள ஆணைக்குழு மற்றும் நியமன அதிகாரி ஆகியோரின் அவதானிப்புகள் பரிந்துரைகளோடு அரசாங்க சேவை ஆணைக்குழுவிடம் அங்கீகாரத்துக்காக சமர்ப்பிக்கப்பட வேண்டும். நாலாவது பாயிண்ட்ஸை திருப்பி சொல்லுகிறேன். தாபன பணிப்பாளர் நாயகம், தேசிய சம்பள ஆணைக்குழு, நியமன அதிகாரி, குறித்த பதவிக்குரிய நியமன அதிகாரி ஆகியோரின் அவதானிப்புகள் சிபார்சுகளுடன் தொடர்புடைய அமைச்சின் செயலாளரினால் ஆட்சேர்ப்பு திட்டங்களும் சேவை பிரமாண குறிப்புகளும் அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் அங்கீகாரத்துக்காக சமர்ப்பிக்கப்பட வேண்டும். இது நாலாவது ஒற்றுமை சொல்லியாச்சு. இனி அஞ்சாவது வேறுபாடு சொல்லுகிறேன். சேவை பிரமாண குறிப்புகள் வர்த்தமானி அறிவித்தலில் பிரசுரிக்கப்படுவதன் மூலமாக பகிரங்கப்படுத்தப்பட வேண்டும். ஆட்சேர்ப்பு திட்டம் பொருத்தமான வழிமுறைகளில் பகிரங்கப்படுத்தல். ஆணைக்குழுவினால் அனுமதிக்கப்படுகிற சேவை பிரமாண குறிப்பு வர்த்தமானி அறிவித்தலில் பிரசுரிக்கப்படுவதன் மூலமும் ஆட்சேர்ப்பு திட்டம் பொருத்தமான வழிமுறைகளிலும் பகிரங்கப்படுத்தப்பட வேண்டும். இது வேறுபாடு. ஆறாவது ஒற்றுமை சொல்ல போறோம். சேவை பிரமாண குறிப்பு மற்றும் ஆட்சேர்ப்பு திட்டங்கள் அமைச்சரவையினால் அனுமதிக்கப்பட்ட கொள்கைகளுக்கு முழுமையாக அமைவுற்றிருக்க வேண்டும். சேவை பிரமாண குறிப்புகளும் ஆட்சேர்ப்பு திட்டங்களும் அமைச்சரவையினால் அனுமதிக்கப்பட்டுள்ள கொள்கைகளுக்கு முழுமையாக பொருந்தியதாக அமைய வேண்டும். சரியா? எப்படி? இனி ஆட்சேர்ப்பு திட்டம் சேவை பிரமாண குறிப்பு கேட்டு
யாராவது எங்கள்கிட்ட பிள்ளையான விட எழுதட்டும்பா. நான் முதலாவது ஒரு ஒற்றுமை, முதலாவது ஒரு வேறுபாடு, ரெண்டாவது ஒற்றுமை, மூன்றாவது ஒரு வேறுபாடு, நாலாவது ஒற்றுமை, அஞ்சாவது ஒரு வேறுபாடு, ஆறாவது ஒற்றுமை. இந்த 6 பாயிண்ட்ஸுக்கும் அப்படியே 8 புள்ளி அள்ளி போட்டு ஆகவும். சேவை பிரமாண குறிப்பு ஒன்று ஆட்சேர்ப்பு திட்டத்திலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது என்று கேட்டாலும் இதுதான். சேவை பிரமாண குறிப்புகள் ஆட்சேர்ப்பு திட்டங்கள் தொடர்பாக என்ன கேள்வி கேட்டாலும் இவ்வளவு சொன்னா காணும். சரிதானே? அடுத்தது சேவை பிரமாண குறிப்பு ஒன்று அல்லது ஆட்சேர்ப்பு திட்டம் ஒன்றை திருத்துவதற்கான நடைமுறைகள் என்ன? சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டம் ஒன்றை திருத்துவதற்கு எவ்வாறான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்கு. முதல்ல யார் விண்ணப்பிப்பவர் இதப்பா. முதலாவது யார் விண்ணப்பிக்கிறது? தொடர்புடைய அமைச்சின் செயலாளர், இயைபுள்ள அமைச்சின் செயலாளர். யாருக்கு விண்ணப்பிக்க வேணும்? அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு விண்ணப்பிக்க வேண்டும். மூன்றாவது எப்போது விண்ணப்பிக்க வேண்டும்? அங்கீகரிக்கப்பட்ட சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டம் ஒன்றை திருத்துவதற்கான தேவை எழும் போது. எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும்? தாபன பணிப்பாளர் நாயகம், தேசிய சம்பள ஆணைக்குழு, நியமன அதிகாரியின் சிபார்சு பரிந்துரைகள் என்ன சிபார்சு பெறப்பட்டு கீழுள்ளவாறான 3 நிரல்களை கொண்ட ஒரு அட்டவணை மூலமாக நிரல்படுத்தப்பட்டு அவை சமர்ப்பிக்கப்பட வேண்டும். 3 நிரல்களை கொண்டதாக அந்த அட்டவணை இருக்கும். ஒன்று, அந்த சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்தில் உள்ள ஏற்பாடுகளில் திருத்தம் செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் எவை என்பது காட்டப்பட்டிருக்கும். திருத்தம் செய்யப்பட வேண்டிய தற்போதைய சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்தில் உள்ள ஏற்பாடுகளில் திருத்தம் செய்ய வேண்டிய ஏற்பாடுகள். இரண்டாவது, திருத்தம் செய்வதற்கான காரணங்கள், நியாயப்பாடுகள் சொல்லப்பட வேண்டும். மூன்றாவது, அந்த உத்தேச திருத்தங்கள் 3வது நிலையில் காட்டப்படும். எப்படி திருத்த வேண்டியது எது, திருத்தம் செய்கிறதுக்கு என்ன காரணம், எப்படி திருத்த போறீங்க, உத்தேச திருத்தம். உத்தேச திருத்தங்கள் வரையப்பட்டு அவை அடிக்கோடிட்டு காட்டி இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். இப்ப திருத்தம் செய்கிறத பற்றி கேட்டா, சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டம் ஒன்று திருத்தம் செய்யப்படுவதற்கான வழிமுறைகளை பற்றி கேட்டா அல்ல திருத்தம் செய்வதற்கான நடைமுறையினை கேட்டால் நீங்கள் முதலாவது சொல்ல வேணும், சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டம் ஒன்றை திருத்துவதற்கான தேவை எழும்போது தொடர்புடைய அமைச்சின் செயலாளர், தாபன பணிப்பாளர் அதிபதி, தேசிய சம்பள ஆணைக்குழு, நியமன அதிகாரி ஆகியோரின் சிபார்சுகளுடன் கீழே குறிக்கப்பட்டபடி அட்டவணை ஒன்றில் தயாரித்து திருத்தத்துக்கான அங்கீகாரம் பெறுவதற்கு அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். அட்டவணை கீழ்வரும் 3 நிரல்களை கொண்டதாக காணப்பட வேண்டும். ஒன்று, திருத்தம் செய்யப்பட வேண்டிய சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்தில் தற்போது உள்ள ஏற்பாடுகள். இரண்டாவது, திருத்தம் செய்வதற்கான காரணங்கள். மூன்றாவது, உத்தேச திருத்தங்கள். கொஞ்சம் கடினமான பகுதி, எல்லாத்தையும் தட்டி விட்டு போகக்கூடாது. நாளைக்கு இப்படி மூல முழுக்க கேள்வி வந்தால் நீங்கள் இன்னத்தை வையக்கூடாது, திட்டக்கூடாது என்கிறதால சொல்லிட்டு போகிறேன். ஆர்வமுடையவர்கள் இதுக்கு மேலேயும் வாசிக்கலாம். குறைந்தது இந்த லெவல், இது நான் சொல்றது மினிமம் லெவல், இதை விட கீழே குறைக்கக்கூடாது. நான் சொல்லுகிற இந்த பகுதியில் கட்டாயம் படிக்கணும். சரிதானே? அண்மை காலத்தில் தாபன விதி கோவைக்கு செலுத்தப்படுகிற முக்கியத்துவத்தை விட பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகளில் குறைஞ்சது 20 புள்ளிகளுக்கு கவனம் செலுத்துகிறார். ஆக குறைஞ்சது 20, அது 33 புள்ளிகள் வரைக்கும் போகுது. அப்போ கூடுதலாக கவனம் எடுத்தால் 20 புள்ளிகளை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். அடுத்த அத்தியாயத்தை 5வது அத்தியாயம் அழகா படிச்சுட்டு நாங்கள் இன்றைக்கு நிறைவு செய்யலாம். சரியா? 5வது அத்தியாயம் ஒரே ஒரு உறுப்பு தான், 45வது உறுப்பு.
அரசாங்க சேவையில் நியமனம் பெறுவதற்கு தகமை இல்லாதவர்கள் யார்? அரசாங்க சேவையில் நியமனம் பெறுவதற்கு தகமை இல்லாத நபர்கள் யார் என்று கேட்கப்பட்டு நான் இதில் இருக்கிற ஒழுங்கில் சொல்ல இல்லை, சாதாரணமாக கழிக்க போகிறேன். முதலாவது, பகிரங்க சேவையில் அல்லது மாகாண பகிரங்க சேவை பணியாற்றி கொண்டிருந்த போது பொது வினைத்திறமை இன்மைக்காக அரசாங்க சேவையில் அல்லது மாகாண அரசாங்க சேவையில் அல்லது அரசாங்க கூட்டுத்தாபனத்தில் நியதி சட்ட சபையில் பணியாற்றி கொண்டு இருந்தபோது பொது வினைத்திறமையின்மைக்காக கட்டாயமாக ஓய்வு பெற செய்யப்பட்டவர். கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட்ல ஒரு ஆளை அனுப்பினது. சரிதானே? கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட்ல ஒரு ஆளை அனுப்பியிருந்தால் அவருக்கு அரசாங்க சேவையில திரும்ப நியமனம் பெறையலாம். முதலாவது என்ன சொல்லப்பட்டிருக்கு? அரசாங்க சேவை, மாகாண அரசாங்க சேவை, அரசாங்க கூட்டுத்தாபனம் அல்லது நியதி சட்ட நிறுவனத்தில் சேவையாற்றும் போது, முதலாவது அல்ல, அதில் ஒரு துண்டு சொல்லி கொண்டு வா, பொது வினத்திறமையின்மைக்காக கட்டாயமாக ஓய்வு பெற செய்யப்பட்ட ஒரு கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட்ல போகிறேன். இரண்டாவது, ஒழுக்காற்று நடவடிக்கையின் போது பதவி நீக்கம் வழங்கப்படுகிறது. அவர் மேன்முறையீடு செய்கிறார். மேன்முறையீட்டு அதிகாரி சொல்றார், சரி பதவி நீக்கத்துக்கு பதிலாக கருணை அடிப்படையில் அவரை பென்ஷன்லேயே அனுப்புவோம். இது ஒழுக்காற்று அதிகாரி கொடுக்குற தண்டனை இல்லை. நாங்கள் ஒழுக்காற்று நடவடிக்கை படிக்க பார்ப்போம். மேன்முறையீட்டு அதிகாரி கொடுக்குறார். பதவி நீக்கத்துக்கு பதிலாக கருணை அடிப்படையில் ஓய்வு பெற செய்யப்பட்டது. மூன்றாவது, ஒழுக்காற்று காரணங்களால ஓய்வு பெற செய்யப்பட்டது அல்லது ஒழுக்காற்று காரணங்களால பதவி நீக்கம் செய்யப்பட்டது. நாலாவது, பதவியை வெற்று வரிதாக்கிய ஒருவர். பதவியை வெற்று வரிதாக்கிய ஒருவர். இவர்கள் அரசாங்க சேவைகள் நியமனம் பெறுவதற்கு தகமை இல்லாதவர்கள். இவ்வளவையும் எழுதி போட்டு 4 கேட்டவை நான் 4 எழுதி போட்டேன் சார், முழு புள்ளி வருந்தானே என்று கேட்கப்படாது. ஒரு புள்ளி இறக்கப்பட்டு போடுவான். இது ஒரு விடை தான், இது 4 விடை இல்லை சார். 4 கேட்டகரி கேட்டவர் சார். பொது வினத்திறமையின்மைக்காக கட்டாயம் ஓய்வு பெற செய்யப்பட்டவர், பதவி நீக்கத்துக்கு பதிலாக கருணை அடிப்படையில் ஓய்வு பெற செய்யப்பட்டவர், ஒழுக்காற்று காரணங்களுக்காக ஓய்வு பெற செய்யப்பட்டவர் அல்லது பதவி நீக்கம் செய்யப்பட்டவர், 4வது பதவியை வெற்றி வருதாக்கியவர். எழுதினான் சார். 4 புள்ளி வருமா? வராதா? சத்தியமா வராது, ஒரு புள்ளி தான். இது ஒன்று. இரண்டாவது, குடியரசுக்கு எதிராக புரிந்த குற்றவியல் தவறுக்கு நீதிமன்றத்தினால் குற்றவாளியாக காணப்பட்டவர். அரசாங்கத்துக்கு எதிராக ஃபைட் பண்ண, பயங்கரவாத நடவடிக்கை, நாட்டை பிரித்தது, இப்படியான நடவடிக்கை. சரி. மூன்றாவது, ஏதேனும் குற்றவியல் நடவடிக்கைக்கு நீதிமன்றம் ஒன்றில் குற்றவாளியாக காணப்பட்டார். இதுல 4வது அது முன்வீட்டுக்காரனுக்கு அடிச்சு மண்டையை உடைச்சது. இது குடியரசுக்கு எதிரானதோ? முன்வீட்டுக்காரனுக்கு குடியரசு என்று பேர் இருந்தால் நடக்கும், மற்றும்படி அது குடியரசுக்கு எதிரான குற்றம் இல்லை. சில வழி அவருக்கு குடியரசு என்று பேர் இருந்தால் அப்போ அது குடியரசுக்கு எதிரான குற்றம் தான். மற்றும்படி ஏதாவது குற்றவியல் நடவடிக்கை முறையில் நீதிமன்றம் ஒன்றினால் குற்ற தீர்ப்பு வழங்கப்பட்டு, சரிதானே, அல்லது நீதிமன்றம் ஒன்றினால் குற்றவாளியாக காணப்பட்ட ஒருவர். 4வது, கடன் தீர்க்க வகையற்றவர் என பிரகடனப்படுத்தப்பட்ட ஒருவர். அது உங்களுக்கு தெரியும். கடன் வாங்கிட்டார், நீதிமன்றத்தில் போய் கையை தூக்குறார். ஐயா என்னட்டு ஒரு வசதியும் இல்லை, நீதிமன்றம் ஆராய்ஞ்சு அறிக்கை சொன்னா அவற்றை பேரில் இந்த நாட்டில் அசையும் அசையா சொத்துக்கள் எதுவும் இல்லை. அவர் கடன் தீர்க்க வகையற்றவர். 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இலங்கை இவ்வாறு தீர்ப்பளிக்கப்பட்டது. சரிதானே? கடன் தீர்க்க வகையற்றவர். அதுபோல ஒரு மனுஷருக்கு நீதிமன்றம் தீர்ப்பளிக்கலாம். கடன் தீர்க்க வகையற்றவர் என்று தீர்ப்பளித்தால் அவர் கடன் கொடுக்க தேவையில்லை, ஆனால் அரசாங்க சேவைக்கு வரையலாம். 5வது, இலங்கை பிரஜை அல்லாத ஒருவர் அல்லது இலங்கை பிரஜா உரிமை இழந்தவர். பிரஜா உரிமை இழந்தவர் என்றால் சில வருட சட்டங்களினாலே 7 வருடங்கள் குடியுரிமை பறிக்கப்படலாம், 3 வருடங்கள் குடியுரிமை பறிக்கப்படலாம், அல்லது பதிவு செய்து இலங்கை பிரஜையாக இருக்கிறவருடைய பதிவு சான்றிதழ் திகதி முடிஞ்சிருக்கலாம். பிரஜா உரிமை இருக்கிற சந்தர்ப்பங்களை பற்றி நாங்கள் படிக்க வேண்டாம், அது LLB படிக்கலாம். சரிதானே?
அப்போ இந்த 5 கேட்டகரியும் தெரிஞ்சே இருக்க வேணும். இது பின்னரும் 2 இடத்துல அல்லது 3 இடத்துல திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. எங்களுக்கு இனி இலகுவாக சொல்லிடும். நாங்கள் கஷ்டமானதை முதல் சொல்லி சுகமானதை கடைசியாக சொல்கிற ஒரு ஸ்டைல். அப்படி படித்தா ஞாபகம் நிற்கும். முதலாவது அரசாங்க சேவை, மாகாண அரசாங்க சேவை, அரசாங்க கூட்டுத்தாபனம், நியதி சட்ட நிறுவனம் என்பவற்றில் ஏதேனும் ஒன்றில் பணியாற்றிய ஒருவர் பொதுவின திறமையின்மைக்காக கட்டாயமாக ஓய்வு அறிவிக்கப்பட்டால், பதவி நீக்கத்துக்கு பதிலாக கரணி அடிப்படையில் கட்டாய ஓய்வு வழங்கப்பட்டால், ஒழுக்காற்று காரணங்களின் அடிப்படையில் ஓய்வு பெற செய்யப்பட்டால் அல்லது பதவி நீக்கம் செய்யப்பட்டால், பதவியை வெற்றி வரிதாக்கினால் அரசாங்க சேவையில் நியமிப்பு பெறுவதற்கு தகமை இல்லாதவர் ஆவர். 2வது, இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசுக்கு எதிராக புரிந்த குற்றவியல் தவறொன்றின் காரணமாக நீதிமன்றத்தினால் குற்றத்தீர்ப்பு வழங்கப்பட்ட ஒருவர் அரசாங்க சேவையில் நியமனம் பெறுவதற்கு தகமை இல்லாதவர் ஆவர். 3வது, ஏதேனும் குற்றவியல் நடவடிக்கை முறையின் கீழ் நீதிமன்றம் ஒன்றினால் குற்ற தீர்ப்பு வழங்கப்பட்ட ஒருவர் அரசாங்க சேவையில் நியமனம் பெறுவதற்கு தகமை இல்லாதவர் ஆவர். 4வது, கடன் தீர்க்க வகையற்றவர் என பிரகடனப்படுத்தப்பட்ட ஒருவர். 5வது, இலங்கை பிரஜை அல்லாதவர் அல்லது இலங்கை பிரஜா உரிமையை இழந்த ஒருவர் அரசாங்க சேவையில் நியமனம் பெறுவதற்கு தகமை இல்லாதவராக இருப்பார். இந்த 5 அத்தியாயத்திலையும் நம்பி போங்கோ. எந்த காரணம் கொண்டு நாங்கள் கதைச்சதை விட வெளியில் கேள்வி வரக்கு வாய்ப்பில்லை. ஆனால் ஒருக்கா பார்த்து கொள்ளுங்க. 6வது, நியமிப்புகளை நெறிப்படுத்த நியதிகளின் நிபந்தனைகளும். இந்த விஷயம் திருப்பி 47வது அத்தியாயத்தில் அரசாங்க உத்தியோகத்தர்களுடைய பொது நடத்தையும் ஒழுக்கமும் என்று சொல்லி ஒரு தொகுதியை கதைப்பேன். உண்மையாக விளங்கி படித்து கொண்டு வந்தீங்கள் என்றால் பல இடங்களில் இந்த விடயங்கள் வருகிறதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. நான் முதல் சொன்னேன், நியமன அதிகாரி ஒருவர் நியமனம் வழங்கும் போது கருத்தில் கொள்ள வேண்டிய விடயங்களை நெஞ்ச படிக்கிற விஷயம் நிதி ஒழுங்கு விதி 201 திருப்பி வரும். இப்போது அந்த விளங்கி படிக்கிற போது அதில் ஒரு மகிழ்ச்சி வரும். எப்போ நித்திரை அறதாட்டி எழுப்பி கேட்டாலும் சொல்லக்கூடிய ஒரு தெளிவும், அதை விட ஒரு கெத்தன்று சொல்லுவாங்க, ஒரு கம்பீரம். சரிதானே? ஒரு விடயத்தை விளங்கி இருக்கிற போது ஒரு கம்பீரம் வரும். படித்தால் வயது போகாது என்ற ஒரு கதை இருக்குது. அதால் தான் நான் மினக்கட்டு படிக்கிறது. நீங்களும் படிக்கும். இந்த அளவில் சேலமருடைய ஒளிப்பதிவை மட்டும் நிப்பாட்டுகிறேன். உங்களோட ஒரு 2 நிமிஷம் ஒளிப்பதிவுக்கு அப்பால் பேச விரும்புகிறேன். ரொம்ப அவசரமான ஆக்கள் போகலாம். அவர்களுக்கு பாய் பாய், குட் நைட். திரும்ப சந்திக்கிற வரைக்கும் ஒவ்வொரு நிமிடம் மகிழ்ச்சியும் நிறைவானதாகவும் இருக்கவும் என்கிற பிரார்த்தனையோடு அவர்களுக்கு கையசைச்சு விட கொடுத்தாச்சு. காத்திருக்கக்கூடியவர்களோட 2 நிமிஷம் இருக்கு.